ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம் மக்களே. எப்போதும் 3 பேர் இருக்கிற விண்டோவில் யார் இது மூணாவதா நாலாவதா ஒரு யங்ஸ்டர் இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேன்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. த கொலாப் தட் நோ ஒன் எக்ஸ்பெக்டட், ஈவன் வீ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஸோ கேன்ஸ் யார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதை பார்த்தாலும் அவங்களுக்கு தெரில அவர் யாருன்னு. அங்கே பாருங்கள், பிகே இருக்கார்ல, பிரணவோட டேட் இஸ் யா அங்கிள். கேன்ஸ்னு வேற சொல்ல சொல்லியிருக்காரு என்ன. அங்கிள் எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? தேங்க்ஸ் பிஃபோர் தட் தேங்க்ஸ் ஃபார் ஃபீச்சரிங், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இது வந்து இட்ஸ் மீன்ஸ் a lot to us. ஆக்சுவலா ஐ ஷுட் தேங்க் யூ. எங்களுக்கு எனக்கு பிரணவுக்கு முன்னாடி பேசுறதுக்கே ஆள் கிடையாது ஃபுட்பால் பத்தி. ஏன்னா கிரிக்கெட் தான் இங்க காமன் இல்ல, ஃபுட்பால் பேசுறதுக்கே எனக்கு ஆள் இருக்காது. இவனை இதனாலயே என்ன பண்ணேன்னா, ஃபுட்பால் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்த பையனை பிடிச்சி ஏய் இதெல்லாம் நாடா கேம், வாடா 90 மினிட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்து அப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சா. That's how it started. And I'm so happy to be amidst you, and I've been watching your videos. ரொம்ப நல்லா இருக்கு. Keep going, keep rocking. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். அண்ட் மக்களே, நம்ம 999 சப்ஸ்கிரைபர் நம்ம அங்கிள் தான். ஸோ யா, வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாம் தான் ஒரு 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 சக ஒரு கொலாபரேட்டர்ஸ், ஒரு ஃபுட்பால் பேசுகிற ஒரு ட்விட்டரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து பேசினாலும் அதுலேருந்து ஒரு 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 ஃபாதர் ஃபிகர் மாதிரி ஒருத்தருங்க ஒரு ரொம்ப நாளாக ஃபுட்பால் பார்த்தவங்க ஒருத்தவங்க கூட பேசும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது இட் மீன்ஸ் a lot to us. ஸோ யா, ராகவ், டேக் ஓவர். how are you feeling? அதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்ட் கப் சீரீஸ், வேர்ல்ட் கப் ப்ரிவ்யூ வீடியோஸ்க்கு காமிச்சிட்டு இருந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி மக்களே. எல்லாரும் போன வீடியோஸ்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க. அப்புறம் நாங்கள் ஏதாவது வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதுக்கு நீங்கள் டிஸ்அக்ரி பண்ணுறீங்கனாலும் கமெண்ட்ஸில் போட்டுட்டு வரீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் ஸோ ஃபார் ஆன் த வேர்ல்ட் கப் ரிவ்யூ சீரீஸ். வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கவே இல்லை, வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடியே வைப்ஸ் ஆல்ரெடி அந்த லெவலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேல் ஒரு 4-5 டேஸில் வேர்ல்ட் கப்பும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த எனர்ஜியை மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு அப்படியே இந்த வீடியோவில் நம்ம வேர்ல்ட் கப்போட குரூப் ஸ்டேஜஸோட ப்ரிவ்யூ ப்ரிடிக்ஷன்ஸ் இல்லை, ப்ரிவ்யூ மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஏன்னா நிறைய டீம்ஸ் இருக்குது. இந்த வேர்ல்ட் கப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் வித் 42 டீம்ஸ் பிளேயிங். 48 டீம்ஸ் பிளேயிங் இன் திஸ் வேர்ல்ட் கப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நிறைய டீம்ஸ் பற்றி நம்ம பேசவே இல்லை, தனியாக வீடியோ பண்ண முடியல. ஸோ சரி, குரூப் ஸ்டேஜஸில் எல்லா டீமும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்திருக்கோம். பிஃபோர் வி மூவ் டு, எனக்கு அதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் ஒன் क्वेश्चन. நம்ம இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி, ஏன் இது ஆஃப் சைட் கூட்டம்ங்கற பேரு? பெஸ்ட் क्वेश्चन. இது நீங்க ஹன்சி ஃபிளிக்கோட ஹைலைன் எல்லாம் ஆஃப் சைட்ல நிக்கிறனால ஆஃப் சைட் கூட்டமா, இல்ல இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சேனல். நாங்க சேர்ந்து வீடியோ போட்ட டைம்ல, அதுக்கு முன்னாடி நான் மட்டும் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பட் நாங்க சேர்ந்து போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த ஆஃப் சைட் கூட்டம்னு மாத்தினோம். அது கரெக்டா லாஸ்ட் சீசன் எண்டில் தான் நானும் ஸ்ரீராமும் சேர்ந்து வீடியோ பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எய்தர் பார்சா தீமில் வைக்கலாம், இல்லை ஜென்ரல் ஃபுட்பால் தீமில் வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம இப்போ பார்சா வீடியோ பண்ணுறோம், இப்போது ஃப்யூச்சரில் மேபி நம்ம மித்த டீம் கவர் பண்ணோம், இல்லை ஃபுட்பால் பற்றி ஜென்ரலாக வேர்ல்ட் கப் பேசுகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஜென்ரல் ஃபுட்பால் நேம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தமிழ் வேர்டு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்கள் நம்ம சூர்யா படம் மாதிரி தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி நம்ம ஃப்ளிக் பாய்ஸ்னால நம்ம ஆஃப் சைட் கூட்டம் அப்படின்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நேம் வச்சோம். சேர்ந்த கூட்டம் இது. ஆமா, வச்சது அப்படி ஃபிளிக்னால அப்படியே அந்த ஆஃப் சைடு அப்படியே இது கூட ஒரு நல்ல ஒரு நம்ம அங்கிள் இதுக்கு கரெக்டான ஆள் பிரணவ் தான். அவன் தான் இந்த டீகோட் பண்றதெல்லாம் கரெக்டா பண்ணுவான். ஆமா, வடச்சென்னை படத்துல அவர் ஏன் பண்ணாரு தெரியுமா அது இத்தனை நாள் இந்த சேனல்ல இருக்கேன், ஆனா இது வரைக்கும் அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டதே கிடையாது. நான் இதை டீகோடும் பண்ணது கிடையாது. சோ டீகோடிங் ஸ்கில்ஸ் எங்கிருந்து வந்திருக்குன்னு உனக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது டீகோடிங் இல்ல, இது கியூரியாசிட்டி தானே. வை அப்படிங்கற ஒரு நேம் நீங்க லெட்ஸ் கோ ஹெட் வித் தட். டீகோடிங் பத்தி பேசும்போது ஒரு விஷயம் நோட் பண்ண மக்களே. ஸ்ரீராம் அவனுக்கு பின்னாடி ஒரு பேக் வச்சிருக்கான்.
அதுலயும் பார்சலோனா தான் வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பேக் வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் ஆபீஸ்ல. சோ இது வந்து ஒரு குறியீடா வச்சிருக்கான் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படியே சிரம் அவன் இப்படிதான் வந்தேன் நான் ஆபீஸுக்கு, இதை போட்டுட்டு அதை மாட்டிட்டு வந்தேன். எல்லாம் பாக்குறவங்களாம் யாரா அவன் அதுக்குன்னு ஒயிட் அண்ட் ஒயிட்டா போட்டு வர முடியும் இந்தியா ஆப்கானிஸ்தான் கவர் பண்ணா. பட் அஜெண்டா ஆஃப் த வீடியோ வந்து சொல்லியாச்சு. ராகவ் சொன்னா இந்த மாதிரி இந்த ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். பட் அந்த அஜெண்டா வீடியோ அப்படிங்கறத போறதுக்கு முன்னாடி நம்ம கேன்சர் இருக்கும் போது அதை கேட்காம இருந்தா எப்படி அங்கிள்? இது வந்து 2026 எடிஷன் ஆஃப் த வேர்ல்டு கப் வந்திருக்கு. நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப், நீங்க ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணது எப்படி? அது வந்து அந்த அந்த ஒரு காலகட்டத்துக்கு கூட்டு போங்க எங்களை கொஞ்சம். Yeah, it is I think 1987ல தான் வந்து நாங்க we live in Coimbatore. 1986ல வந்து வேர்ல்ட் கப் அர்ஜென்டினா வின் பண்ண வேர்ல்ட் கப். அது அப்பெல்லாம் வீடியோ கிடையாது, வெறும் ஹிந்துல நியூஸ் வரும். அந்த பெனல்டிமேட் பேஜ் அதுக்கு வந்து அதுல வந்து நல்ல கவரேஜ் இருக்கும். ஹிந்து கவரேஜ் வாஸ் சோ குட். அப்போ நான் வந்து ஒரு வரி விடாம படிப்பேன் அதுல. அந்த இதுல அது படிச்சிட்டு இருக்கும் போது 87ல வந்து ஐ திங்க் ஒரு ஹை லெவல் இது போட்டாங்க 10 கிலோ என்னமோ இதுல கொடைக்கானல்ல. அதுக்கப்புறம் தான் தூர்தர்ஷன் ஸ்டார்டட் ப்ராட்காஸ்டிங் வீடியோஸ். அதுக்கப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் 90ஸ்ல. இன்னொன்னு என்னன்னா டிவி வாஸ் ஒரு லக்ஸுரி. எங்க வீட்டுல டிவி கிடையாது. மை ஃபாதர்ஸ் கொலீக் ஹிஸ் ஹவுஸ் ஹேட் அ டிவி. என் கூட நாங்க எல்லாம் விளையாட்ட தவிர ஒண்ணுமே தெரியாது. கிரிக்கெட் தான் மேஜரா விளையாடுவோம். ஆனா பாக்குறது வந்து ஃபுட்பால் பார்ப்போம். அப்ப ஃபுட்பால் பாக்குறதுக்கு 90 இட்டாலியில நடந்த இது. இட்டாலியா வாஸ் தி நேம் ஆஃப் தி இது. அந்த வேர்ல்ட் கப்ல வந்து குரூப் ஸ்டேஜஸ் எல்லாம் காமிக்க மாட்டாங்க தூர்தர்ஷன்ல. செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் மட்டும் தான் காப்பாங்க. சோ அதுக்கு பார்க்க போனோம்னா அவங்க வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. ஏன்னா நாங்க ஒரு 7-8 பசங்க இருப்போம். எனக்கு மட்டும் அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு, ஏன்னா அவங்க அப்பாவும் எங்க அப்பாவும் கொலீக்னால. பட் நம்ம வந்து பசங்களோட சமத்துவம் இல்ல, அதனால நானும் ஜன்னலுக்கு வெளியே உட்காந்துக்கிறேன்னு சொல்லி ஜன்னல் வெளியே நான் இருக்கிறதுனால ஒரு ஸ்டூல் ஒன்று கொண்டு போடுவாங்க. அந்த ஸ்டூல்ல உட்காந்து ஜன்னல் வழியா அந்த மேட்சஸ் பார்ப்போம். சோ 90s வாஸ் த அப்போ ஐ திங்க் ராபர்டோ பேக்யோ ஏன்னா அந்த அவங்கெல்லாம் தான் வந்து ஸ்டார்ஸ் அப்போ அந்த பீரியட்ல. அண்ட் எனக்கு அந்த மேட்ச் ஞாபகம் இருக்கு இல்லையோ, எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிற விஷயம் என்னன்னா 90s இட்டாலியா போது இங்க வந்து கிறிஸ்டல்னு ஒரு கம்பெனி இருக்கு தெரியுமா திருப்பூர்ல? கிறிஸ்டல்னு வெஸ்ட் பிரீஃப் எல்லாம் பண்ற கம்பெனி. அவன் வந்து ஒரு ஜட்டிக்கு பேரு இட்டாலியான்னு வச்சான். இன்னைக்கு வரைக்கும் அந்த மாடலுக்கு நேம் இட்டாலியா தான். பட் he made a big இது. It was a very good marketing இது. That name was so famous then இட்டாலியாங்கிறது. அந்த ஜட்டி பேர் இன்னை வரைக்கும் இட்டாலியா தான். இப்ப நீ எப்படி பாக்ஸர் சொல்ற, ட்ரங்க் சொல்றல்ல, ட்ரங்க் ஜட்டி, பாக்ஸர்ஸ் போடுறோம், அந்த மாதிரி இட்டாலியான்னு கேட்டனா தான் அந்த ஃபிட் எடுத்து கொடுப்பாங்க. ஐயோ, அந்த 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 பாஜியோன்னு சொன்னீங்களே, அந்த ஃபேமஸ் இந்த பெனால்டி ஒன்னு விடுவானே, அது அந்த எடிஷனா 90ல? அது I think it was 94 நினைக்கிறேன். I'm not very sure. பிளேஸ் பண்ணுவானே பாருக்கு மேல அதுவா? ஆமா, I think it was 94 அது. ஐயோ, அதுக்கு அப்புறம் வந்து எல்லா it was like it was growing manifold also the broadcast. அப்புறம் என்னாச்சு, அப்போ 94லயும் I think we didn't have. 96ல தான் எங்க வீட்ல வந்து இது வாங்கினாங்க. 94ல வந்து என் கசின் வீட்ல இருந்தது. சோ அப்ப என்ன பண்ணுவேன், நைட் 2 மணிக்கெல்லாம் மேட்ச் நடக்கும். அது எழுந்து உட்கார்ந்து பாப்போம். 94 I think Argentina won again. no இல்ல 90 I have no clue. 90 was West Germany, அது எனக்கு தெரியும். அப்ப வந்து West Germany is Germany. ரெண்டா இருந்தது, but East Germany never qualified. West Germany தான் இது. 90 was West Germany. 98 was France. 94 நடுவுல யார் ஜெயிச்சாங்க? 98ல இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. பிரேசிலா? இல்ல 2002 was Brazil. 98 எனக்கு யாருன்னு ஷூரா தெரியல, நானுமே பார்க்கணும். 94 பாக்குறேன், ஒரே ஒரு நிமிஷம். 1994 அங்கிள், அப்போ வந்து நீங்க அப்ப பார்த்த டயத்துல பிரேசில் தான். you admire as the பிரேசிலா like ஒரு பிளேயர் மாதிரி அந்த டயத்துல? See, it was if you look at the first impression na Maradona தான். ஏன்னா மரடோனாவோட அந்த ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸ் இல்ல,
அது வந்து சம்திங் வி ஹேவன்ட் சீன். அதுதான் இட் ட்ரூ மீ இன்டு ஃபுட்பால். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த இட்டாலியா போது வந்து he didn't click. Though he came up to the finals, they didn't win that. And he was completely marked அந்த தரம். அந்த அப்பதான் வந்து மரடோனா வந்து இவ்வளவு ஸ்கில் செட் இருக்குங்கிறதுனால ஒரு 2-3 டிஃபெண்டரை போட்டு மார்க் பண்ணி ஃபவுல்டுனா, அதுவும் அந்த ஃபைனல்ஸ் ஐ திங்க் ஐ ரிமெம்பர் அர்ஜென்டினா வந்து சவுத் அமெரிக்கன் ஃபுட்பால் விளையாடினாங்க. டிபிக்கல் ஒரு பிரேசில் அர்ஜென்டினா மேட்ச் நடந்தா அப்படி இருக்கும் பிசிக்கலா. அந்த மேட்ச் விளையாடினாங்க. ஜெர்மன்ஸ்க்கு didn't know how to play at all. அந்த இத இனிஷியலா அவங்க வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. அவனுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா they went overboard. அர்ஜென்டினா they fouled the Germans so much. அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா வந்து மத்த டீம்ஸ் எல்லாம் வந்து மரடோனா வந்து ஃபவுல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேம்ல என்ன ஆச்சுன்னா ஜெர்மன்ஸ் இவங்க கிளின்ஸ்மேன் நினைக்கிறேன், கிளின்ஸ்மேன் வந்து ஃபவுல் பண்ணி அர்ஜென்டினா ரெடியூஸ் டு 10 men ஃபர்ஸ்ட். ஓகே, அப்புறம் ஐ திங்க் இட் பிகேம் டு 9 men ஃபைனல்ஸ்ல. வாவ். அதுக்கு அப்போ ஒரு பெனால்டி இதுலதான் வந்து பெனால்டில தான் வந்து இவங்க ஜெர்மனி வின் பண்ணுவாங்க. வாவ். இட் வாஸ் லைக் தட். அண்ட் மரடோனா ஒரே ஒரு மேட்ச் மேபி அந்த கிளிம்சஸ் வேர் ஆல்வேஸ் தேர், பட் இட் வாஸ் நாட் ஹிஸ் பிரைம். ஐ திங்க் ஹி ஹேட் an injury also group stagesலயே. அதனால he was carrying that injury. And அது தோத்துட்டு உட்கார்ந்து அழுது அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்தது அப்போ. அந்த மாதிரி டைம் ஐ திங்க் அரோஜோ இஸ் a defender from then. அந்த வயசு அந்த காலத்துல வாழ வேண்டிய டிஃபெண்டர் நினைக்கிறேன் அரோஜோ. இல்ல இல்ல அந்த சப்கான்டினென்ட்ல நீ வந்து எந்த பிளேயர் எடுத்தனாலும் அவனுக்கு ஜீன்லயே வந்து அந்த டாக்கிள்ஸ் அந்த இதெல்லாமே வந்துரும் நினைக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு தடவையும் பிஎஸ்ஜிக்கு வந்து பிராட்லி பார்கோலா ட்ரிபிள் பண்ண ட்ரை பண்றப்போ ஈச் டைம் எனக்கு அரோஜோ பார்த்து காண்டாகும். ஒரு தடவை அவன் ட்ரிபிள் பண்ணி உள்ள போய் கோல் அடிச்சு நான் பார்க்கல இந்த சீசன். அது ஏன் இப்போ பேசிக்கிட்டு அது எதுக்கு பேசிக்கிட்டு அது சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2098 வந்ததுக்கு அப்புறமே வந்து எல்லார் வீட்லயும் டிவி வந்துடுச்சு. எல்லா மேட்சஸுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இட் வாஸ் லைக் இட் வாஸ் இது. அதுக்கப்புறம் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணதுன்னா இவங்க எல்லாருக்கும் இம்ப்ரெஸ் பண்ண, உலகத்துக்கே இம்ப்ரெஸ் பண்ண மெஸ்ஸி தான். தலைவன் நிரந்தரம் தான். அது irrespective of the age இல்ல, the poetry இல்ல that he brings. Sorry Ronaldo fans, but நாலு மெஸ்ஸி ஃபேன் உட்கார்ந்திருப்பாங்க வீடியோல. இந்த படத்துல வந்து சொல்லுவாங்கல, உன் அனுபவம் தான் உன் வயசு தாண்டா என் அனுபவம். அந்த மாதிரி நம்ம வயசு தான் இவரோட ஃபுட்பால் பாக்குற அனுபவம் நினைக்கிறேன். அதுதான் வந்து அடுத்து. I think you wouldn't have been ஆமா யாருமே நீங்க வந்து 2000 முன்னாடி பாத்துக்க வாய்ப்பே இல்லையா? நான் பிறந்ததே 99 தான். நீ மட்டும் தான் அது கூட சொல்ல முடியும். நாங்களாம் 2000க்கு அப்புறம் தான் பிறந்ததே. நானும் ராகவலும். ஸோ அதுக்கு தான் அங்கிள் வந்தேன் நான் டேரக்டா. ஏன்னா நீங்க வந்து இப்போ 80sல லைக் உங்களுக்கு லைக் ரிமெம்பர் அந்த ஒரு மைண்ட்ல இல்லைனா கூட உங்களுக்கு பார்த்த ஒரு கிளிம்சஸ் இருக்கு. 90sல ஆப்வியஸா நீங்க பார்த்துருக்கீங்க, 2000ல பார்த்துருக்கீங்க, 2010ல பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து 2026 இந்த வருஷம் நாங்கள் எல்லாருமே வந்து ஆல்ரெடி இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் வந்து பீப்புளுக்கு தெரியும் நாங்கள் எந்த பக்கம் எங்களோட இது வந்து அலைன் ஆயிருக்கு அப்படின்னு எங்களோட அலையன்ஸ் வந்து. ஸோ நீங்கள் வந்து இந்த வருஷம் இந்த வேர்ல்டு கப்பில் ஹூ ஆர் யூ பேக்கிங் அண்ட் ஹூ டு யூ திங்க் ஹாவ் தட் இன் தெம் டு கோ டு தட் மெஜஸ்டிக் ஃபைனல்ஸ் அண்ட் வின் இட்? If you ask my head, I would rather go with Spain or Portugal or France or England or maybe அதெல்லாம் வந்து clear favorites. But if you ask my heart, this is a Belgian red. So I have a reason for that also. Last World Cup 2022ல ஏன் நம்ம எல்லாருமே வந்து அர்ஜென்டினா வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டு போனா மேபி மெஸ்ஸி should have that hold that World Cup அப்படிங்கிற மாதிரி. எனக்கு மெஸ்ஸிக்கு பின்னாடி வர ஜெனரேஷன்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து ஈடன் ஹசார்ட். அதே லைன்ல கெவின் டி பிரைன். So for his sake
I want this to be Belgium's World Cup. I know the golden generation is not there, but still in the version Belgium team is really talented. Maybe not up to that level, but this also has that quality, and more so அந்த கோச் இல்ல அது வரைக்கும் அதுதான் கரெக்டா அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் இப்போ போர்ச்சுகல் வந்திருக்காரு இப்போ. ஆமா அவர் ஒரு கோல்டன் ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த கோல்டன் ஜெனரேஷன் மேனேஜர் ஆயிட்டாரு. ஆமா ஆமா ஐயோ அன்பார்ச்சுனேட்லி இந்த போர்ச்சுகல் டீம் நினைச்சா எனக்கு வந்து ஐ ரியலி வாண்ட் them to win, பட் அடுத்த வருஷம் வின் பண்ணிட்டுமே. 4D செஸ் ஆடிட்டு இருக்காரு. I don't want to spoil your reputation, and I don't want your comment section to be all the இல்ல எங்க ரெபுடேஷனே அதுதான். அது ஆல்ரெடி அதான் அங்கிள், ஆல்ரெடி அப்படிதான் அங்கிள். போர்ச்சுகல் வீடியோ கீழ போய் இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். It's very simple. The kind of football that impresses you. If you like something goal scoring kind of இது நீ ஒரு மேட்ச் பார்த்து அந்த மேட்ச்ல வந்து கோலே வந்து வெறும் 1-0 தான் இருக்கு, பட் வெரி வெரி இது ஆக்சுவலா ஐ வுட் லைக் டு டெல் யூ அபவுட் 2010 வேர்ல்ட் கப். நீங்க பார்த்திருப்பீங்க ஸ்பெயினோடது. நான் பாத்துர்க்கேன். ஸ்பெயின் won the world cup, ஆனா ஐ திங்க் they won the lowest scoring team. I think they scored only 8 goals in 7 matches. ஐயோ வாவ். They won the finals. Ana that was the World Cup when Tiki Taka was introduced to the world. எப்படி இருந்திருக்கும் அந்த Tiki Taka கடைசியா? அந்த Tiki Taka பாக்குறதுக்கே வந்து அதுக்காகவே பார்க்கலாம் மேட்ச. மேபி அது they overdid it and அது ஒரு மாதிரி ஸ்டேல் ஆயிடுச்சு. என்னடா கோல் அடிக்கடா சும்மா உங்களுக்குள்ளே போட்டிருக்கீங்கிற மாதிரி எல்லாம் விளையாண்டாங்க பார்சிலோனா. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மெஸ்ஸி நான் சொல்றதுலாம் அந்த ஐ திங்க் அந்த கிகே செட்டியன் டைம்ல தான் அது பீக்ல இருந்துச்சு நினைக்கிறேன். தட் வாஸ் வித் மெஸ்ஸி பட் ஆனா ஸ்பெயின் வேர்ல்ட் கப் வின் பண்ணபோது 2010ல அந்த டிக்கி டாக்கா வாஸ் வெரி வெரி ஃப்ரெஷ். அண்ட் ஐ திங்க் டேவிட் வில்லா ஸ்கோர்ட் 4 goals 3 goals அந்த ஹோல் டோர்னமெண்ட்ல. தட் வாஸ் ஹையஸ்ட் அவங்களுக்கு. மொத்தம் 8 கோல் அவ்வளவுதான். அதுல புயோல் ஒரு கோல் அடிச்சிருப்பான். என்னென்னமோ அது என்ன இதுன்னே தெரியாது. ரொம்ப ரொம்ப ரேண்டமா ஒரு பிளக் என்ன நான் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாக்குறேன். உங்க 3 பேர்ட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது வேர்ல்ட் கப் சம்பந்தமா இல்ல. 3 பேருக்கு ஒரே ஒரு கெஸ்ட் தான். I want to see if you guys get this. லமீன் கிட்ட வந்து the players you enjoy watching most outside பார்சான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அவன் நெய்மார் பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் ஜெனரேஷன்ல ஒரு நேம் சொல்றேன்னு ஒரு நேம் சொல்லியிருக்கான். 3 பேருக்கு ஒரு கெஸ்ட் இருக்கு. யாரு நீங்க கண்டுபிடிக்கணும்? செர்கி. ராகவ் ஃபார்வர்டா? ஃபார்வர்ட் தான். இல்ல ஒரு அட்டாக்கிங் பிளேயர்னு வெச்சுக்கேன். ஃபார்வர்ட்னு சொல்ல முடியாது, ஒரு அட்டாக்கிங் பிளேயர். அப்ப செர்கி தான். நான் வேற ஏதாவது சொல்லணுமேன்னு வேற பேர் சொல்றேன். ஒலிசே. நீங்க என்னப்பா சொன்னீங்க செகண்ட் நேம்? டோக்கு. லிட்டரலா அந்த 2 நேம் தான் சொல்லிருக்கான். செர்கி அண்ட் டோக்கு. Wow. Nice. I don't know. I just want a question to you. I have a question to you. Have you guys watched Ozil play? Yeah. Yes uncle. Mesut Ozil. ஐயோ, அதெல்லாம் அந்த அழகெல்லாம் என்னால இன்னைக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. These guys are playing very well, but அவன் இல்ல அது அவன் பால் இல்லாமயே சில விஷயம் பண்ணுவான். ஒரு பெயிண்டா இருக்கட்டும், ஒரு பால் இல்லையா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவனோட சீப் க்ளோன் வந்து எனக்கு ஆல்மோ இப்போ அந்த dribbling skills இல்ல, not for the dribbling skills at all. இந்த ஃபெயின்ட்ஸ் அதெல்லாம் இங்க ஆல்மோ எஃப்சி யோட லீடர் நான் தான். ஆமா, ஆல்மோ எஃப்சி, ஃப்ரெங்கி டி யங் எஃப்சி இப்படிலாம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்க. ஆமா, நம்ம குரூப் ஸ்டேஜ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன் லாஸ்ட் क्वेश्चन அங்கிள். நீங்க இத்தனை பார்த்த எல்லா எடிஷன்ஸ் ஆஃப் வேர்ல்ட் கப்ஸ்ல உங்களோட ஃபேவரட் வேர்ல்ட் கப் எடிஷன் எது? அண்ட் லைக் எனி ரீசன் வை தட் வாஸ் யுவர் ஃபேவரட் எடிஷன்? Can I answer you a little later maybe? என்னால Sure uncle. Okay.
ஓகே 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 நம்ம பண்ணுவோம், குரூப் ஸ்டேஜ் ப்ரிடிக்ஷன் பண்ணிருப்போம். நடுவில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் யோசிச்சு வச்சோன்னா சொல்லுங்கள். ஆல்சோ ஐ கேன் டெல் யூ. கண்டிப்பாக. எஸ், உங்க 2 பேருக்கு ஃபேவரட் நான் பார்த்த 22 ஆமாம் 20. எனக்கும் 22. ஜெயிச்சனால. பட் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்படிட்டிவா இருந்தது அப்படின்னா ஐ வுட் சே 2014 வாஸ் ரியலி குட். எனக்கு 22 தான். எனக்கு வந்து தட் வாஸ் மை பீக் எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்ட் கப் பொறுத்தளவு. 22 வந்து the most number of goals scored in a world cup. ஓ, இது வரைக்கும் நடந்த வேர்ல்ட் கப்லயே. ஓகே, ஐ didn't know this. And there is another இது also which I read somewhere. I think Miroslav Klose தான் வந்து 16 goals இருக்கான்ல டோட்டல். மிரோலெவ் க்ளோஸ். ஆமா ஆமா. that he was a German constant அப்போ. நீ வந்து க்ளோஸ்னு சொன்னானா கோல், அவ்வளவுதான். அந்த கமெண்டேட்டர்ஸோட ரெகுலர் இதே இதுதான், க்ளோஸ்னு இருப்பாங்க அப்புறம் கோல் அப்படின்னு கத்துவாங்க. இது இட் வாஸ் a common thing. There is one player, I don't know his name and I don't know which year also. He has scored 13 goals in one edition. ஓ, 13 goals. இவங்க வந்து 16 and 4 editions இவங்க. அதான் யாரோ இருக்கும். Maybe someone can. போற போக பார்த்தா ஐ திங்க் எம்பாப்பே இதெல்லாம் பீட் பண்ணிடுவான் போல அங்கிள். இப்பயே வந்து he has 12 or 13. ஆமா. எம்பாப்பே and மெஸ்ஸி ஹாலண்ட் வந்து நீ ஒன்னு அப்போ குரூப் ஸ்டேஜ் மொத்த நம்பர் ஆஃப் மேட்சஸ் எவ்வளவு வருவாங்க? ஜஸ்ட் ஃபான்டேன் பிரான்ஸ். ஓ, 1958ல 13 கோல்ஸ் in 6 மேட்சஸ் அடிச்சிருக்கான் வேர்ல்ட் கப்ல. 6 மேட்சஸ் அப்போ டோட்டலா இந்த ஒரு வேர்ல்ட் கப் 58 பீரியட்ல வந்து ஆஃப் சைடு இருந்ததா? ஆஃப் சைடு கூட்டமா? இல்ல when was offside rule? அதுதான் அடுத்த கேள்வி. 19 ஏனா இந்த ஐ திங்க் 70s or 80s தான் நினைக்கிறேன் ஆஃப் சைடு வந்தது. If you go by rules na each time it will be different. வார்தான் கேட்பாங்க அடுத்து. அதான் அப்போ இருந்தபோது அது டிஃபரண்ட் செட் ஆஃப் இது 2010 ஓட இது ரெக்கார்ட் ஏதா பேசணும்னா அப்ப என்ன சொல்லுவாங்க, அப்பலாம் வார் இருந்ததான்னு கேட்பாங்க. யா it will keep changing. இருக்கிற செட் ஆஃப் ரூல்ஸ்க்கு யார் எவ்வளவு அடிச்சிருக்காங்க, that's how we look at it. பட் அப்போ வந்து யுகோஸ்லாவியான்னு ஒரு டீம் இருந்தது. I don't see that at all. அந்த கண்ட்ரியே இருக்கான்னு எனக்கு தெரியல. இட்ஸ் வெரி ரஷ்யன் யூனியன் குள்ள இதாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. யுகோஸ்லாவியா காணாமே போயிட்டாங்க. ஆமா, இட்ஸ் they belong to that region. But every World Cup Yugoslavia was a constant finalist. Oh my god, wow. History lesson for us. சத்தியமா. ஐயோ, இது என்ன முக்கியமான அஜெண்டா விட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல அங்கிள், மக்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க அங்கிள். நம்ம சும்மா படம் பத்தி பேசிட்டு இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஃபுட்பால் வாட்ச் எல்லாம் போட்டு ஃபுட்பால் தவிர எல்லாத்தையும் பேசணும். டென்னிஸ் பேசணும், கிரிக்கெட் பேசணும், படத்தை பத்தி பேசணும். So yeah, it happens. Yes. அப்படியே மூவ் ஆன் ஆகலாமா? போயிடலாமா குரூப் ஸ்டேஜஸ்க்குள்ள? குரூப் வைஸ் பார்த்துடலாம். Yes, let's start with Group A. Mexico, South Africa, Korea and Czech Republic. யார் போறீங்க ஃபர்ஸ்ட்? சரி, ஃபர்ஸ்ட் இது மக்களுக்கு வந்து இது என்ன செட்டப், நம்ம என்ன பண்ண போறோம் அதை மட்டும் ஒரு டக்குன்னு குயிக்கா சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு வந்து 12 groups இருக்கு. ஈச் குரூப்ல வந்து top 2 directly qualify to round of 32 and மிச்ச தேர்ட் பிளேஸ் டீம்ஸில் 8 பெஸ்ட் டீம்ஸ் குவாலிஃபை டு ரவுண்ட் ஆஃப் 32. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போது ஒரு குரூப் வைஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரிடிக்ஷன் வந்து வி வில் கம் டு இன் செப்பரேட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஒரு குரூப்பில் எந்த டீம்ஸ் இருக்காங்க, அவங்க என்னென்ன பொசிஷனில் ஃபினிஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். We'll speak about the players also in that. ஓகே, குரூப் ஏ குள்ள போயிடலாம். குரூப் ஏ மெக்சிகோ, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா அண்ட் செக் ரிப்பப்ளிக். யார் போறீங்க ஃபர்ஸ்ட்? I'll go with that. மெக்சிகோல வந்து we have Alvarez sir. I think Everton இல்லடா. அவன் வந்து இந்த இது இல்ல, வெஸ்ட் ஹாம் இல்லையா? வெஸ்ட் ஹாம், எட்சன் ஆல்வரஸ். எட்சன் ஆல்வரஸ் ரால் கிம்னஸ் தான். I see them as star player. And as host nation they I think அவங்களோட தான் ஃபர்ஸ்ட் மேட்சே நினைக்கிறேன். ஆமா, 2010 வேர்ல்ட் கப்போட ஓபனிங் கேம் ரிப்பீட்
மெக்சிகோ வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கப்புறம் அந்த மெக்சிகோனாலே அந்த ஃபேமஸ் கோல்கீப்பர் வந்துருவானே ஓச்சியோ ஒச்சோவா. ஓச்சோவா. And for record sake அவனுக்கும் இது 6th வேர்ல்ட் கப். ஆமா, ஜாயின்ட் வித் மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ. மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ. பை தி வே நிறைய பேர் வந்து இது மாட்ரிச்க்கு 6th வேர்ல்ட் கப்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மாட்ரிச் வந்து 2010 வேர்ல்ட் கப் விளையாடல, குரோவேஷியா didn't qualify. அதனால மாட்ரிச்க்கு இது வந்து 5th வேர்ல்ட் கப் அப்படினு. And கொரியால as usual சான்க்கு இந்த தடவை வந்து இட்ஸ் a big plus because he knows the pitches. எனக்கு இந்த வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் what I see actually there was one world cup 2010 வேர்ல்ட் கப் தான். அந்த பால் வந்து ரொம்ப பவுன்ஸ் ஆகுதுன்னு கீப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க. ஜபலானி பேர் மறந்து சதை யோசிச்சுட்டு இருந்தேன். அது அதே மாதிரி இந்த தடவை பிட்ச் ஆனா பவுன்ஸே ஆகாத பிச்சஸ்ல விளையாடுவாங்க இவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது யூரோப்ல விளையாடுறவங்களுக்கு எல்லாம். So that will be a thing and Son he'll definitely have that edge. He is 1 year old in that இப்போ already and Kim Min-jae is there. அப்புறம் வுல்வ்ஸ்ல இருந்து லீ கேங் வுல்வ்ஸ் தானே PSG லீ PSG இன்னொருத்தர் இருக்கானே வாங்கி சான் அவன் தான் வுல்வ்ஸ் நினைக்கிறேன். ஆமா, சோ அவங்க இருக்காங்க. ஓரளவு பிளேயர்ஸ் இருக்கானுங்க. செக் ரிபப்ளிக்குமே வந்து एक्चुअली they have Patrick Schick striker. Patrick Schick I think you'll remember him for that 50 meters goal Eurosla. And Soucek is there. And Koufal is there. West Ham order Koufal. செக் ரிபப்ளிக் வந்து யூசுவலாவே இந்த மாதிரி இந்த ஒரு யூரோவா இருக்கட்டும் வேர்ல்ட் கப்ல இருக்கட்டும் ஒரு மாதிரி டீசென்ட்டான பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீமா தான் இருந்திருக்காங்க ஓவர் தி இயர்ஸ் பார்த்தாலே. சோ ஸ்டைல் வைஸ் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அவங்க கேம்ஸ் பார்க்கறதுக்கு. பட் they will always find a way to win games. அது ஸ்கிராப்பி வின் எடுத்துருவானுங்க அவனுங்க. ஆமா. And I know no player in South Africa. Ipo shall I go with my prediction Raghav? Yes. Prediction நம்ம அடுத்த வீடியோல பண்ணிக்கலாம்ல. prediction இப்ப பேசணுமா? இப்போ எதானே பண்ண போறோம் நம்ம. இப்ப பேசி group stage பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். Oh, for each person. ஆமா, prediction தனியா அடுத்த வீடியோல பண்ணிக்கலாம். இப்போதைக்கு we'll just discuss the groups. ஓ அப்படியே. Okay. எனக்கு சொல்லு. இல்ல சொல்லு ராகவ். நோ ப்ராப்ளம். இல்ல I think Mexico have a மெக்சிகோ வந்து ஐ திங்க் தே ஹாவ் அ வெரி குட் ஹோம் அட்வான்டேஜ். ஏன்னா அவங்க ஆல் குரூப் ஸ்டேஜஸ் வந்து அவங்க மெக்சிகோல தான் ஆடுறாங்க. அண்ட் நம்ம பேசிட்டு நம்ம அப்படியே சொல்லிடலாம்டா டாப் யார் போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பேசிடலாம். இந்த குரூப்ல இருந்து யார் குவாலிஃபை ஆக போறாங்கன்னு சொல்லிடலாம்ல. இல்ல ஸ்ரீராம், ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா 4 டிஃபரெண்ட் இது பண்ணணும்னு வச்சுக்கேன். அப்ப ஈச் டைம் நீ இது பண்ணிட்டு இருக்க முடியாது. அதை வந்து ஒரு ஃப்ளோல பண்ணிட்டா ஈஸியர் 4 டிஃபரெண்ட் பீப்புள் பண்ணும்போது. இல்ல இப்ப நம்ம டீமை பத்தி பேசிட்டு அப்படியே கடந்து போயிட போறோமா? ஆமா, இப்போதைக்கு அதுதானே பிளான் ராகவ். ஆமா. இப்போ ஏன்னா நம்ம 4 பேர் ப்ரெடிக்ஷன் மாறும்ல இப்போ. ஏன்னா குரூப் ஸ்டேஜ் ப்ரெடிக்ஷன் மாறினா அடுத்து தேர்ட் பிளேஸ் மாறினா இந்த பிராக்கெட் மாறும். அது ஒரு ஃப்ளோல 4 பேருக்கு கடைசியா பண்ணிக்கலாம் அடுத்தது. ஆமா. Based on what we discussed now. Yeah. This is just giving an overview of the groups. ஏன்னா எல்லா குரூப்புக்கும் தனியா வீடியோ பண்ண முடியல எல்லா டீமுக்கும். யாராக ஓகே, நான் இத கட் பண்ணிட்டு அப்படியே இங்க இருந்து கண்டினியூ பண்றேன். நீங்க சொல்லு. இல்ல யார் வேணா சொல்லலாம், அப்படியே யார வேணா அப்படியே உள்ள போய் பூன்னு சொல்லிக்கலாம். ஓகே குரூப் பி போயிடலாமா? ஓகே, குரூப் பி செகண்ட் ஹோஸ்ட் நேஷன் இந்த குரூப்ல இருக்காங்க கனடா, பாஸ்னியா, கத்தார் அண்ட் சுவிட்சர்லாந்து. இது வந்து எனக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் குரூப்ஸ் இந்த வேர்ல்ட் கப்லங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம பாஸ்னியா வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, குவாலிஃபயர்ஸில் வந்து இட்டாலி பீட் பண்ணி வந்தாங்க அந்த குவாலிஃபைங் ஃபைனலில். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் கிளாஸில் உட்காந்துருந்தேன். என் ப்ரொஃபஸர் வந்து இட்டாலியன் ப்ரொஃபஸரு. அவர் கிளாஸ் முடிச்சுட்டு நானும் அவரும் அங்கே நின்று பெனால்ட்டி ஷூட் அவுட் பார்த்துட்டு இருந்தோம். அண்டு பாஸ்னியா வந்து குவாலிஃபை ஆனோன்னா அவர் வந்து சரி இந்த வருஷமும் நீங்கள் குவாலிஃபை ஆகலையாடா, ஆமாம் இந்த வருஷமும் குவாலிஃபை ஆகலையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு உடச்சு போயிட்டாரு. பட் பாஸ்னியா கனடாவும் வந்து என்ன சொல்றது, நான் அவங்க கேம்ஸ் அவ்வளோதான் பார்த்தது இல்லை. பட் ஆன் பேப்பர் இவன் ஆட போறானா இந்த அல்ஃபோன்சோ டேவிஸ் இருக்கான், ஸ்குவாட்ல இருக்கான். ஏதோ இன்ஜுரி ரீசெண்டா அப்படிங்கிற மாதிரி படிச்சேன். அவன் ஆட போறானா இல்லையாங்கிறது தெரியல. ஃபிட்டா ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கடைசியா படிச்சேன். பட் நாட் வெரி சர்டன். அவன் இருக்கான், ஜானத்தன் டேவிட் இருக்கான். எஸ்
அப்புறம் அதனால ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பிச்சு ஃபேக்டர் கன்சிடர் பண்ணால் நிறைய பிளேயர்ஸ் வந்து எம்எல்எஸ்ல ஆடுறாங்க. ப்ளஸ் அதனால ஐ திங்க் தே மைட் ஹாவ் அ ஸ்லைட் சான்ஸ் இந்த குரூப். பட் மோஸ்ட் என்ன சொல்கிறது, மோஸ்ட் இம்ப்ரெசிவ் டீம் இந்த குரூப்பில் அப்படின்னு சொல்லணும்னா ஐ திங்க் இஸ் சுவிட்சர்லாண்ட். ஏன்னா ஓவர் த இயர்ஸ் வெரி வெரி அண்டர் ரேட்டட் டீம், நாட் த ஃப்ளாஷியஸ்ட் ஆஃப் நேம்ஸ், பட் வெரி வெரி ஃபங்க்ஷனல் பிளேயர்ஸ் இந்த டீமில். அண்ட் சில பேர் வந்து கிளப்பில் எங்கே ஆடுறாங்கன்னு தெரியாது, ஆனால் கரெக்டாக வேர்ல்ட் கப்பு யூரோன்னு வந்து எம்போலோவும் இந்த ரிக்கார்டோ ராட்ரிகஸ் இவனுங்க 2 பேரும் எந்த கிளப்ல ஷக்கீரி இருக்கானான்னு தெரியல, ரிட்டையர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, பட் இவங்கெல்லாம் வந்து அந்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வர வரைக்கும் எந்த டீம்ல என்ன ஃபார்ம்ல எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா கரெக்டா இந்த டோர்னமெண்ட் ஆடும்போது பாத்தீங்கன்னா எம்போலோ இருப்பான் டீம்ல, அப்புறம் ரிக்கார்டோ ராட்ரிகஸ் இருப்பான். அண்ட் ஆக்சுவலா இட் வாஸ் a very fun fact. இந்த எம்போலோ, எம்பாபு இவங்க எல்லாமே வந்து இனிஷியலோட தான் பொறுப்பாங்க. ஆமா, கெவின் எம்பாபுன்னு ஒருத்தன் தான். கரெக்ட், ஃபுல்லா லாங் ஹேர் வச்சிட்டு விளையாடுவான். ஃபுல்லப்ல கூட வந்தான் கொஞ்ச நாள். Switzerland was a constant quarter finalist or semi finalist. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அந்த யூரோஸ்ல கூட சுவிட்சர்லாந்து தான் ஜெர்மனியோ ஸ்பெயின் பிரான்ஸ் அடிப்பாங்க பெனல்டிஸ்ல. அடிப்பாங்க. யான் சாமர் லெகசி அது அந்த பெனல்டி ஷூட் அவுட். யாரோட பெனல்டி ஞாபகம் இல்ல, ஒரு சைடு டைவ் அடிச்சு இன்னொரு சைடு பறப்பான். ஐ திங்க் எனக்கு டக்குனு இல்ல அது பியானிச் கூட நினைக்கிறேன். ஒரு பெனால்டி அவன் யூஸ்வலா அந்த வெயிட் பண்ணி கீப்பர் எந்த சைடு டைவ் அடிக்கிறான்னு பார்த்து இன்னொரு சைடு அடிப்பான்ல பியானிச். சோ அத வந்து இது பண்ணுவான் அவன், பியானிச்சோ ஜார்ஜினியோ. But அந்த longevity of Xhaka phenomenal. அவங்களுக்கு மறந்துட்டேன் Xhaka. நீங்க ஜக்கீரி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஜக்கீரி Xhaka எல்லாம் ஒரே பீரியட். எஸ் he is still playing at the highest level. அது இப்பதான் வந்து இன்னும் அழகா ப்ளே பண்றான். see அவன் மெஸ்ஸி எல்லாம் அப்படினா they know their age, they know their weaknesses and they play to their strengths. அது லிட்டரலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் ஃபார் சந்தர்லாண்டுக்கு he was sensational. அவங்க எவ்வளவு சஃபர் பண்ணாங்க அவங்க சந்தர்லாண்ட். அவனுக்கு அவன் கரியர்லயே நடந்த பெஸ்ட் மூவ் வந்து was going to Bayer Leverkusen at that stage. அது வந்து அவன் கரியரையே மாத்திருச்சு, ட்ராஜெக்டரியே மாத்திருச்சு. டைட்டில் வின்னிங் ஆர்சனல் இல்ல, டைட்டில் வின்னிங்ல அந்த வருஷம் இல்ல, பட் யா கம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. they were on verge of winning title. அதுல என்ன ஒரு சரியான விஷயம்னா, போனா அவங்க கூட இருந்தான், டைட்டில் அடிச்சான். டென் ஹேக் வந்த உடனே டக்குன்னு எப்பா சரிப்பட்டு வராது, இவன் கூட நம்மளால மொழி கட்ட முடியாது. வேற லெவல்ல பிளான் பண்ணி டக்குன்னு தலையத்த அந்த சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஐ நீட் திஸ் மச் விஷன் இன் மை லைஃப் அப்படின்னு. And for their versatility and their experience, they need the challenge, new challenge. See, Sunderland is a promoted team. Exactly. அத வந்து மேல கொண்டு வந்து அவனுக்கு அது ஒரு பெரிய அவனோட லெகசி அங்கேயும் இருக்குமே அந்த கிளப்லயும். அது சரியான அச்சீவ்மெண்ட். நாங்க ஏதோ ஒரு வீடியோலயே பேசணும்னு நினைக்கிறேன். for 2 Premier League promoted clubs to stay up in the Premier Leagueல அது வந்து நாட் a normal achievement. இப்போ வர டீம்ஸும் பாத்தீங்கன்னா 3 டீம்ல 2 டீம் வந்து நான் parachute payment clubs, ரீசெண்டா பிரீமியர் லீக்ல இல்லாத clubs. so it's good that அந்த 1 to 20 plus அந்த 20 to 30 சாம்பியன்ஷிப்ல இருக்காங்களா, அதோட காம்படிட்டிவ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் a very good sign for the league. அது நமக்கு லாலிகால வந்து 6 to 20 வந்து ரெலிகேஷன் பேட்டில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இட் ஃபீல்ஸ் லைக் 40 to 6 இஸ் க்ளோசர் லாலிகால. இங்க வந்து அப்படியே உல்டா. so that is a very good sign அந்த லீக்குக்கு. வேற யாருக்கு குரூப் பத்தி ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா? அப்படி குரூப் சி மூவ் ஆன் ஆகலாமா? Actually Swissல வந்து since you are talking about Swiss players, Akanji is playing for Swiss. Yes. And அவங்க அந்த வார்காஸ் ஒருத்தன் இருக்கான். ஏதோ ஒரு வார்காஸ், ரூபன் வார்காஸ் left winger. Yes. Also they have quite a big Akanji வந்து he is playing very well at இதெல்லாம் இப்போ இந்த இயர். ஆமா. சரி, அப்படியே குரூப் சி மூவ் ஆன் ஆகும். ஐ நோ இந்த வேர்ல்ட் கப்ல வந்து ஆக்சுவலா நமக்கு வந்து குரூப் ஆஃப் டெத்ஸே கிடையாது. ஏன்னா 3 டீம்ஸ் கேன் குவாலிஃபைங்கிறதுனால இந்த குரூப் ஆஃப் டெத் கான்செப்டே வெளியே போயிருச்சு. பட் இத ஒரு பேப்பர்ல பேசணும்னா இது ஆக்சுவலா ஒரு குரூப் ஆஃப் டெத்னு எனக்கு தோணுது. ஏன்னா இட் ஹேஸ் பிரேசில் ஹூ ஆர் பார்டர் லைன் மீடியாக்ரிட்டி ரைட் நோ, சாரி பட் அதுதான் உண்மை. மொரோக்கோ ஹூ ஆர்
ஓவர் அச்சீவிங் அண்ட் ஹிட்டிங் நியூ ஹைட்ஸ், அண்ட் ஸ்காட்லாண்ட் who have a வேற லெவல் டீம். ஸோ 3 நல்ல டீம் இருக்காங்க. என்ன பொறுத்தளவுல நீங்க 3 பேருமே வந்து தேர் இன் a very good position to finish either of 1 2 3. இதுல வந்து 1 2 3 predict பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த 3 பேர்ல. ஹைட்டி ஆர் தேர் டு ஜஸ்ட் மேக் அப் த நம்பர்ஸ் தான் எனக்கு தோணுது. நான் ஹைட்டி விளையாடி அவ்வளோக்கா பார்த்தது இல்ல, பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் தில் ஸ்ட்ரகிள் இந்த குரூப்ல, பர்டிகுலர்லி இன் திஸ் குரூப். ஹைட்டி இஸ் தி லோவஸ்ட் ரேங்க்ட் வேர்ல்ட் கப் குவாலிஃபயர் நினைக்கிறேன். இந்த குரூப்ல அவனுக்கு மாட்டினது அவனுக்கு இன்னுமே கஷ்டம். பட் பிரேசில் பொறுத்தளவுல பிரேசிலோட பாசிட்டிவ்ஸும் நம்ம நெகட்டிவ்ஸும் டீடைல்டா ஒரு வீடியோல பேசணும். தே ஹேவ் அ குட் அட்டாக், டீசன்ட் மிட்ஃபீல்ட், டீசன்ட் சென்டர் பேக்ஸ் அண்ட் வெரி புவர் ஃபுல் பேக்ஸ். அவனுங்கிட்ட இவன் ஒரு நல்ல ஃபுல் பேக்கும் இன்ஜர் ஆயிட்டானே தேவஸ்லி. நான் பாக்குறேன்னா பிரேசில் வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல இதர் இந்த கோப்பாவா இருக்கட்டும் வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும் நல்லா விளையாடி நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம கடைசியா பிரேசில் வந்து பிரேசில் என்ன டீம் பாது அப்படின்னு நம்ம பார்த்தே கிட்டத்தட்ட பல வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பிரான்ஸ் பார்த்துட்டோம் ரீசெண்ட் டைம்ஸ்ல டாப்பா இருக்காங்க, ஸ்பெயின் பார்த்துட்டோம் இப்போ ஆஃப் லேட் வேற லெவலில் இருக்கானுங்க, ஜெர்மனி நம்ம ஜெயிச்சு பார்த்துட்டோம். ஆனா பிரேசில் வந்து நம்ம எப்ப பார்த்தோம்னு நமக்கு தெரியவே இல்லையே. ஏன்னா அர்ஜென்டினா இப்ப ஜெயிச்சிட்டாங்க, நம்ம பார்த்ததே இல்லன்னு நினைக்கிறேன் பிரேசில் வின் பண்ணி. இல்ல ஸ்ரீராம், அது என்ன ரீசன் சொல்லிடுறேனே. see பிரான்ஸ்க்கு you have a identity, அந்த fast paced football, forwards வந்து ரொம்ப fast paced இருப்பாங்க. ஸ்பெயின் வந்து the beauty இருக்கும் அந்த இதுல. ஆக்சுவலா பிரேசிலுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்தது, அந்த flair and trickery. அந்த ட்ரிக்கரி இன்னும் வச்சிட்டு இருக்கானுங்க, அது எஃபெக்டிவ்னஸ் போயிடுச்சு. நீங்க அங்கிள் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். இப்போ நம்ம வந்து எல்லா டீமுமே வந்து ஒரு மாதிரி ஸ்லம்ப்ல போறத பார்க்கணும். இப்போ ஜெர்மனி போயிட்டு இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு வேற லெவல் டீம்ல இருந்து இப்போ வந்து திரும்ப ஒரு ஃபேஸுக்கு திரும்ப கீழே இருந்து மேலே போறத பார்க்குறோம். இட்டாலியும் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் அவங்க மேலே போவே இல்லை, ரொம்ப கீழே இருக்காங்க. நம்ம ஸ்பெயின் பார்த்துருக்கோம் ஆஃப்டர் தட் அந்த 2010-12 அதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டே வந்ததுலேருந்து கொஞ்சம் கீழே போய் அப்புறம் இப்போ மேலே வந்துகிட்டு இருக்காங்க. பிரான்ஸும் நம்ம பார்த்தோம், முன்னாடி கீழே இருந்தாங்க, அதுக்கப்புறம் 2018 கொஞ்சம் மேலே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து பிரேசிலில் வந்து பார்த்தீங்கன்னா 2002 ஜெயிச்சதுக்கு அப்புறம் we have never seen them go up. அது வந்து ஒரு அசோசியேஷனாக ஒரு கண்ட்ரியோட ஃபுட்பாலிங் ஃபெடரேஷனாகவே ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? What I see is more after அந்த பிரேசிலியன் கோல்டன் இது நான் சொல்றது ரொனால்டினியோ எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் வந்து அந்த காலிபர்ல வந்த ஒரு பிளேயர் நெய்மர் மட்டும்தான். இது என்னன்னா இவங்க எல்லாருமே they came to Europe and played their style of football. ரொனால்டினோ வந்து பார்சிலோனால விளையாடுனதெல்லாம் வந்து it was not Barcelona style. He was himself there. அண்ட் அதே மாதிரி ரொனால்டோ இங்க வந்து ரியல்ல விளையாடுனது எல்லாமே வந்து his style of football. இப்ப வரவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இங்க வந்துட்டு the coaches they change their style. என்னோட ஒப்பீனியன் இது, ஐ மே பி ராங் பிகாஸ் ஐ எம் நாட் கம்பீட்டன்ட் இனஃப் டு டாக் அபவுட் இட். பட் எனக்கு பாக்குற வரைக்கும் ஒரு சும்மா ஃபுட்பால் ஃபேனா அனலைஸ் பண்ணேன்னா ஐ ஃபீல் தே ஆர் லூசிங் தேர் ஐடென்டிட்டி தேர். ரஃபீனியா எப்படி விளையாடுறான்? he is playing like ஒரு யூரோப்பியன் ஃபுட்பாலர், ஃபாஸ்ட் பேஸ் ஃபுட்பாலர் மாதிரி தான் விளையாடுறான். இல்ல அந்த பிளேயரோட விளையாடுற யாருன்னு பார்த்தா ஆண்டனி சுத்தி ஒண்ணுமே பண்ண மாட்டான். it becomes like that. end product ஒண்ணுமே இல்லாம போயிடுது. இது ரெண்டும் கிளிக் ஆனோம் உங்களுக்கு. இல்ல நான் எதனால இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற பிளேயர்ஸே விட்டுருங்களேன், அந்த 2002க்கு அப்புறம் நீங்க பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்ட் லெஃப்ட் பேக் ஆஃப் திஸ் ஜெனரேஷன் அப்படின்னு நம்ம கேட்டோம் ஒரு 20 இயர்ஸா அப்படின்னு கேட்டா மார்சலோ சொல்லிடலாம் ஈஸியா, அந்த இதுல இருப்பான் அப்படின்னு. ரைட் பேக் யாருன்னு கேட்டா டேனி ஆல்வோ சொல்லிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பான். சென்டர் பேக் யாருன்னு கேட்டா தியாகோ சில்வா வில் பி அப் தேர். மேபி இன்னொரு சென்டர் பேக் கிடையாதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ மிட்ஃபீல்டுன்னு கேட்டா கெசிமிரோ இஸ் ஆல்வேஸ் தேர் இருந்திருக்கான். 2014 அவன் வந்து ஹி வாஸ் பீக் இன் ஹிஸ் கெரியர் தான். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இப்போ வினிசியஸ் ஜூனியர் ஆஃப் லேட் வந்துகிட்டு இருக்கான். ஃப்ரண்ட்லயும் வந்து நெய்மார் வாஸ் அட் ஸ்பீக். அவன் இருந்தபோது நெய்மார், காக்கா அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். the caliber of the players who won the Ballon d'Or, who are just missed out of the Ballon d'Or மாதிரி. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு டீமால ஃபங்க்ஷன் ஆக முடியலங்கிறது தான் வந்து அவங்க ரொம்ப நாள் வந்து ரொம்ப நடுவுல வந்து அந்த ஒரு அவங்க பிளேயர் மேனேஜர் ஒருத்தாங்க, அவன் பேர் மறந்து போச்சு. அவன் ரொம்ப நாள் he was playing a very defensive kind of இது. நம்ம வந்து forget about யூரோப்பியன் டீம்ஸ். அவங்க இதுக்குள்ள விளையாடும் போது கோப்பா அமெரிக்கா பார்த்தாலே அது ஏதோ கொலம்பியாவும் ஈக்குவடரும் விளையாடுற மாதிரி அடிச்சுப்பானுங்களே தவிர அவங்களோட கேமே இருக்காது. when Argentina won 1-0 that the finals of Copa America,
அது என்னடா அது என்ன மேட்சா பாத்துட்டு இருக்கோம் நம்ம, எதுக்குடா ஏனோ இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன்ல இது பாக்குற மாதிரி பிச்சுக்குள்ள விளையாண்டு இருந்தாங்க. அந்த அந்த கேமோட இது போயிடுச்சுங்கிறது என்னோட ஃபீலிங். ஃபிளேர், ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஆன்சர்ட் யுவர் क्वेश्चन, பட் அந்த ஃபிளேர் நீங்க சொல்றது புரியுது என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது வந்து யோசிச்சு பார்த்தா இட் மேக் சென்ஸ்ங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல நீங்க என்ன அந்த யூரோப்பியன் ஃபுட்பால் என்னன்னா இட்ஸ் மோர் டைரக்ட். அங்க வந்து இஃப் யூ லூஸ் யுவர் ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி அங்க போற கோச்சஸும் இதான் இருக்கும். ஆன்செலோட்டி இஸ் தி ஃபர்ஸ்ட் நான் பிரேசிலியன் கோச் ஃபார் தேர் நேஷனல் டீம். அப்படி இருந்துமே அவங்க கோச்சஸே வந்து அதை டெவலப் பண்ணல, இல்ல தேர் ஸ்கவுட்டிங்ல எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டாங்களா? இதுக்கும் அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் லெவல் ஃபுட்பால், நம்ம கிரிக்கெட் இங்க கலி கிரிக்கெட் விளையாடுற மாதிரி அங்கெல்லாம் ஃபுட்பால் விளையாடுறாங்க. அங்க இருந்து டேலண்ட்ஸ் வரலன்னு சொன்னா ஐ எம் சர்ப்ரைஸ் அபவுட். இல்ல இது இப்போ நீ ஸ்ரீராம் யோசிச்சு பார்த்தாலும் சரி, ராகவ் யோசிச்சு பார்த்தாலும் சரி, நம்ம வந்து பிரேசிலியன் ஃபுட்பாலர்ஸ் பத்தி கேள்விப்படும் போது நம்ம எப்பவுமே என்ன கேள்விப்படுவோம், அந்த சம்பாங்கிற ஒரு வேர்ட் கேள்விப்படுவோம்ல. இதை வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நம்மளோட ஃபுட்பால் வாட்சிங் டைம்லயே உனக்கு வந்து நெய்மார் தவிர கேன் யூ ரிமெம்பர் ஆஃப் ஒன் பிளேயர் ஹூ ஹஸ் ஷோன் யூ தட் சாம்பா இஸ் நாட் a footballing இது இல்ல டான்ஸ். இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். சாம்பா இஸ் a dance form of Brazil which they used to do after scoring a goal. இங்க தான் கோலே ஸ்கோர் பண்றது இல்லையே, அப்புறம் நீ சாம்பா மட்டும் வச்சிருக்க. இல்ல what I meant was அந்த that ஒரு நான் மேபி the word I used was wrong. அந்த பிரில்லியன்ஸ் பார்த்தோம்ல நம்ம நெய்மார் கிட்ட, நம்ம எல்லாருமே அந்த பிரில்லியன்ஸ் பார்த்திருக்கோம். வேற யார்கிட்டயாவது அந்த பிரில்லியன்ஸ் எஸ்பெஷலி பிளேயிங் ஃபார் பிரேசில். இப்போ வினிஷியஸ் வந்து ரியல் மேட்ரிட்க்கு வேற லெவல் பிளேயர்னு நம்ம எல்லாருமே அக்ரி பண்றோம். பட் வினிஷியஸ் வந்து பிரேசில் காடி நம்ம என்னைக்காச்சும் அந்த பிரில்லியன்ஸ் பார்த்திருக்கோமா, அந்த மொமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ்? ரஃபீனியா has done most of the heavy lifting அங்க. அது வந்து எனக்கு டவுட்டே அதுதான், எதனால பண்ண முடியலன்னு. சி இப்போ ஒரு டீம், இப்போ அர்ஜென்டினா ஜெயிச்சாங்க வேர்ல்ட் கப், மெஸ்ஸி இருந்தான், சென்சேஷனல் வேலை பார்த்தான், ஓகே. பட் ஒரு டீமா நல்லா விளையாண்டாங்க, கரெக்டா? டீம்ல வந்து 11 பேர்ல 6 பேர் வேர்ல்ட் கிளாஸ் கிடையாது. மெஸ்ஸி வேர்ல்ட் கிளாஸ், அவனை சுத்தி ஆடினாங்க. எமி மார்டினஸ் வேர்ல்ட் கிளாஸ்ல பண்ணிட்டு இருந்தான் பின்னாடி. ஒரு டீமா ஃபங்க்ஷன் பண்ண எல்லாருமே வேர்ல்ட் கிளாஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அதுதான் நான் கேட்கறேன். அது மேபி அவங்களுக்கு வந்து மிஸ் ஆகுது. நம்ம ரொம்ப டுவெல் பண்ண வேணாம், அபிசாட்டா நிறைய ஒன்றும் குரூப்ஸ் இருக்கு. பட் யா, நான் ஒன்னே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன இதுனா, லைக் ஓவர் த இயர்ஸ் அட்லீஸ்ட் நான் பார்த்த 2014லேருந்து பிரேசில் பார்த்துருக்கேன். இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் நேமார். லைக் அந்த பிச்சில் வந்து எஸ்பெஷலி அந்த 2021 கோப்பா ஃபைனல்ஸ்லலாம் மித்த 10 பேரும் கிவ் அப் பண்ணிடுவாங்க. அவன் ஒருத்தன் மட்டும் இவன் எப்படியாவது கோல் அடிச்சிருவான்னு அந்த டீமை ட்ராக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தான். மொமெண்ட், ஆமாம், த மொமெண்ட் ஈவன் 2022 வேர்ல்ட் கப்லையுமே அவன் இனிஷியல் ஃபியூ கேம்ஸ் கொஞ்சம் இன்ஜர்டாக இருந்தான்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஹி கம்ஸ் இன் டு த டீம் லேட்டர் இன் டு த டோர்னமெண்ட். 3 கேம் ஆடுவான், 2 கோல் 1 அசிஸ்ட்னு நினைக்கிறேன். குரோவேஷியா கூட அவன் தனியா சுத்த விட்டு அவன் கோல் அடிப்பான். அந்த சரியான கோல், அது கண்ணுக்கு முன்னாடி இருக்கு எனக்கு அந்த கோல். தலைவனை கடைசியா ஹைல பார்த்தது அப்பதான்ப்பா. ஆமா, சோ அப்படி இருக்கும்போது இல்ல சொல்லுங்க. நான் பிரணவ்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து லமினஸ் மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் நெய்மார் தான். இஃப் யூ லுக் அட் நெய்மாரோட ட்ரிபிள்ஸ், அவனோட டேக்கிள்ஸ், அதெல்லாம் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருக்கும். எப்படி செர்கி வந்து இஸ் a மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் மெஸ்ஸியோ, அதே மாதிரி எனக்கு தோன்றது சொல்றேன். ஏன்னா ஈவன் செர்கி ரன் பண்ணும்போது அவனோட ஹேண்ட் பொசிஷன் கூட ஒரு ஹாஃப் இது வச்சிட்டு இருக்கிறது கூட மெஸ்ஸி ஓடுற மாதிரியே இருக்கும். It's very very similar, and Lamine has so much of the traits that peak Neymar had. கேக்குறது நல்லா இருக்கு. I think if Brazil stand a chance in this World Cup அப்படினா they definitely should start Endrick and Ryan. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆடுனாங்க அப்படினா வந்து இல்ல Endrick, Bobby Endrick, இல்ல பாபி குரூப்பி தானே? இல்ல ரயன் வந்து அந்த போர்ன்மவுத் விங்கர். ஒரே டீம்ல 2 பேரை நீ வந்து மிக்ஸ் பண்ணிட்ட. எலே குரூப்பி வந்து பிரான்ஸ், பிரேசில் கிடையாது. ஆமா, ஓகே. நான் வந்து அப்புறம் ஐ திங்க் அண்ட் ஆடக்கூடிய ஒரு பிளேயரை வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, ஜாவ் பெட்ரோ. அதனால வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா தே ஷுட் டெஃபினெட்லி பிளே பாபி அண்ட் இவன் மோர் கேம்.
ஸோ அதுல இன்னொரு ப்ளோ வேற அவனுக்கு வந்து வெஸ்லி ரூல்ட் அவுட் நினைக்கிறேன் வேர்ல்ட் கப்ல இருந்து. ஆமா So, ரைட் பேக்ல அவனுக்கு இந்த ஒரே உருப்படியான ஃபுல் பேக்கும் வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் கப். சோ தட் இஸ் a next blow. நம்ம பிரேசில் பத்தி நிறைய பேசிட்டோம். ஐ வாண்ட் டு கிவ் அ ஷவுட் அவுட் டு மொராக்கோ ஆல்சோ. ஏன்னா சாலிட் அவங்க இப்போ இதுல ஆப்கான்ல வந்து அது கான்ட்ரவர்சி நடந்து டெக்னிக்கலி வின்னர்ஸ். பட் ஃபுட்பாலிங் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் செமையான டீம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் நாட் ஏஜிங் டீம் கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய யங் பிளேயர்ஸ் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பிரைம் டியாஸ் நல்லா பண்ணா. அப்புறம் அந்த மிட்ஃபீல்டில் வந்து ஞாபகம் இருக்கான்னு தெரில, உனாஹின்னு ஒரு பிளேயர் இருக்கான். அண்ட் அப்புறம் நம்ம அப்புறம் இவன் இன்னொரு பிளேயர் இருக்கான் ஹக்கீமி வந்து வெல் நோன் நேமு. ஆமா நான் அப்புறம் புவாடின்னு ஒரு பிளேயர் வந்து லீக் 1ல இருக்கான். அவனும் வந்து மொராக்கோக்கு. ஆமா அவனும் வந்து இப்போ மொராக்கோல ஆடுறான். எஸ் அவனும் இங்க தான் ஆடுறான். ஸோ தே ஹேவ் அ வெரி வெரி சாலிட் டீம். அவங்க கீப்பர் போனோ யாசின் போனோ. எஸ் ஸோ இட்ஸ் த டீம் டு பீட் இந்த குரூப்ல டெஃபினெட்லி மொராக்கோ தான். ஐ வில் புட் மொராக்கோ ஓவர் பிரேசில். பட் பார்ப்போம், அது நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது நம்ம பேசுவோம் அதை பற்றி. அண்ட் ஸ்காட்லாண்ட் ஆல்சோ ஹாவ் அ வெரி வெரி சாலிட் டீம். ராபர்ட்சன் அஃப்கோர்ஸ் த கேப்டன். அண்ட் மெக்டாமினே இருக்கான். நம்ம நாப்போலியில் வந்து கம்மிங் ஆஃப் பிரில்லியன்ட் சீசன்ஸ் ஃபார் நாப்போலி. யாரோ மிஸ் பண்றேன்னா ஸ்காட்லாண்ட் டீம்ல இது டியர்னி. எஸ் ராபர்ட்சன், டியர்னி. அப்புறம் அவங்க அங்கதான் சே ஆடம்ஸ் இருக்கான். அவன் வந்து வெரி அண்டர்ரேட்டட். அவன் எத்தனை வருஷமா நல்லா விளையாண்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? கோலா அடிச்சு தள்ளிட்டு இருப்பான். நடுவுல வந்து he fell off, அது இன்ஜுரி அதெல்லாம் இருந்தது. he came out down. மறுபடியும் இப்போ நான் இந்த ஃப்ரெண்ட்லிஸ் பாக்குறேன், சே ஆடம்ஸ் ஸ்கோரிங் கோல்ஸ். மெக்கின் இஸ் தேர். ஜான் மெக்கின். அண்ட் இவன் ஒரு மிஸ், கில்மோர் ஒரு மிஸ் இந்த வேர்ல்ட் கப்ல. பிலி கில்மோர். அண்ட் ஐ திங்க் செல்சி எல்லாரும் நல்லா விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளேயர் எடுத்துட்டு அப்புறம் வித்துறாங்க போல. நல்லா விளையாடும் போது நிறைய செல்சி பிளேயர்ஸ் பார்த்தா வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த ஷைன். கில்மோர்லாம் எப்படி? கில்மோர்லாம் லாம்பார்ட் கீழ செல்சில பார்த்தது. நேபிள்ஸ் சொன்ன போது ராகவ், ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் சம்திங். ஐ திங்க் இட் இஸ் இன் 1990 இட்டாலியில நேபிள்ஸ்ல வந்து ஒரு ஏதோ ஒரு நாக் அவுட் கேம் நடந்தது. நேபிள்ஸ் அப்போ வந்து இட் வாஸ் இட்டலி வர்சஸ் அர்ஜென்டினா. நேபிள்ஸ் வந்து இவனோட மரடோனா கோட்டை. அவன் வந்து he asked the citizens of Naples to support Argentina. That became a big controversy. Wow. Crazy shit. Sorry, go ahead. அப்புறம் பிளேயர்னு பாக்கும்போது இவனும் இருக்கான்டா, கிறிஸ்டி இங்க தான இருக்கான். ரயன் கிறிஸ்டி சூப்பர் பிளேயர். ஆமா நல்ல ஃபார்ம்ல இருக்கான்ப்பா. மிட்ஃபீல்டர் நிறைய நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்கானுங்க. இது டஃப்பான குரூப் ஆக்சுவலி. இது வந்து ப்ரெடிக்ஷனுக்கு வரப்போ நம்ம எல்லாருமே வேற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுவோம் நம்புறேன் இந்த குரூப். இந்த டைனமோ ஜாக்ரெப் விளையாடுவான், அவனும் நல்ல பிளேயர் தான். எஸ் குரூப் டி போடலாமா? அப்படியே இனிமே குரூப்ல ஃபட்டாஃபட் முடிப்போம். ஆமா ரொம்ப டிராக் ஆன் பண்ணிட்டு எஸ் எஸ் குரூப் டி host nation again USA, Paraguay, Australia and Turkey இந்த குரூப்ல. தாட்ஸ் இந்த குரூப் பத்தி? டர்க்கி எனக்கு தனியா தெரியுறாங்க இந்த குரூப்ல இருந்து. ஏன்னா வந்து the players, the kind of players they have, ஈல்டிஸா இருக்கட்டும், நம்ம கூலரா இருக்கட்டும், அந்த டீமாவே நல்ல ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்டார் ஷட்டட் கடியோக்ளோ எக்கச்சக்கமா இருக்கானுங்க. டிஃபென்ட்ல கூட இன்னொரு இன்டர் மிலன் பிளேயர் சாலனோக்ளோ அக்டர்கோக்ளோ நிறைய வச்சிருக்கானுங்க. காக்சு கரேம் அக்டர்கோக்ளோ ஃபெனர்பாச்சே பென்ஃபிகா இல்ல காக்சு பென்ஃபிகால தானே நான் போயிட்டானா அங்க இருப்பான் மேபி தெரியல இருப்பான். ஸோ எனக்கு வந்து தனியாக தெரியுது இந்த டீமு. ஏன்னா வந்து லாஸ்ட் இதுலேயே வந்து யூரோஸ்லேயே வந்து ஒரு மாதிரி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் டர்க்கி வந்து. யாருமே அதுக்கு முன்னாடி அந்த 22 இதில் வந்து டார்க் ஹார்ஸ் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க டர்க்கி வந்து. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஷட்டட் டீமாக இருக்குது வந்து. So I think இந்த டீம் மட்டும் தனியா தெரியுது. Muller also becomes a different kind of player when he plays for Turkey. Everything goes through him and அவனோட
அந்த ஈவன் ஃப்ரீ கிக்ஸே அவன் தான் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா சூப்பரா அடிப்பான் அங்கிள் ஃப்ரீ கிக். அவன் ஃப்ரீ கிக் வந்து சூப்பரா இருக்கும். அவன் இல்டிஸ் தான் அங்க ஸ்டார்ஸ். அவனும் இல்டிஸ் தான் அங்க ஸ்டார்ஸ் டெஃபினட்டா. நான் ரீசெண்டா பாக்குறதுலயே வந்து ஃப்ரீ கிக் வந்து சூப்பரா அடிக்கிறது வந்து இவன் இன்னொன்னு சோபோஸ்லாய் ஆப்வியஸ்லி. அதுக்கு முன்னாடி இதுல ஒருத்தன் இருப்பான்ல இந்த சவுத் ஆம்டன்ல நம்ம ஜேம்ஸ் வாட் ப்ரௌஸ். இந்த லிஸ்ட்ல வந்து இவன் வந்துருவான் கோலர். அவன் கார்னர்ல இருந்து ஒரு கோல் அடிச்சான் இந்த இதுல சவுத் ஆம்டன் ஏதோ ஒரு ஒலிம்பியாகோ கோலா. ஸோ இவங்க மட்டும் தனியா தெரியுறாங்க எனக்கு. இப்பதான் நேத்து தான் யூஎஸ்ஏ வந்து இவங்களோட ஆடினாங்க ஜெர்மனியோட மட்டும் தான் பார்த்தேன். தோத்துருந்தாங்க 2-1 அப்படின்னு. பட் என்ன நினைக்கிறீங்க யூஎஸ்ஏ பத்தி? எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. நான் டீமையும் பார்த்தேன், பிளேயர்ஸும். புலிசிச் அப்புறம் டெஸ்ட் ராபின்சன். டெஸ்ட் செமையா ஆடுறான். டெஸ்ட் இஸ் ஆக்சுவலி இன் வெரி குட் ஃபார்ம். பயன் போறான் டெஸ்ட். டெஸ்ட் ஆக்சுவலா இந்த ஃப்ரெண்ட்லிஸ்லயே ஒரு கோல் அடிச்சான். வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கான். இந்த கோல் பாத்தீங்களா? ராபின்சன் கோல் பாத்தீங்களா? ஆண்டனி ராபின்சன் கோல். ஆண்டனி ராபின்சன். ஆமா, டைலர் ஆடம்ஸ் அங்கதான் இருக்கான். இவன் அந்த யூனஸ் மூசா மிட்ஃபீல்டர். மெக்கனி, வெஸ்டர்ன் மெக்கனி வந்து டர்னரா? கீப்பர் வந்து டர்னர் தான். மேட் டர்னர். ஆமா, மேட் டர்னர் தான். ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு வந்து. எஸ்பெஷலி எனக்கு ஏன் இவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா, எனக்கு போச்சட்டினோ மேல நம்பிக்கையே கிடையாது. ஒரு கோச்சா I don't rate him. என்ன see whatever he did with Tottenham was extremely good, wonders பண்ணான். பட் அதுக்கப்புறம் வந்து he has never been there. அதுக்கப்புறம் எடுத்த ஜாப் பிஎஸ்ஜியா இருக்கட்டும், செல்சியா இருக்கட்டும், இப்போ யூஎஸ்ஏவா இருக்கட்டும், எதுவுமே வந்து எனக்கு அவனோட ஃபுட்பாலே ஒரு மாதிரி அட்ராக்டிவா இல்லாத மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் வந்து. ஸோ ஆனா ஃபெமிலியாரிட்டி வித் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து அண்டர்வேயே பண்ண முடியாது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். எஸ்பெஷலி இந்த குரூப்ல அவங்களுக்கு வந்து டு ஃபினிஷ் செகண்ட் தே ஹேவ் a வேற லெவல் சான்ஸ் ஐ திங்க். இல்ல நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவே நம்ம வந்து மேபி ஃபுட்பால்ல அப்படி பெருசா பார்க்கலனா கூட லாஸ்ட் இதுல வந்து இது வந்தானுங்க அவனுங்க ரவுண்ட் ஆஃப் 16 வந்தானுங்க. அண்ட் ஐ திங்க் ஆஸ்திரேலியாவோட டீம் ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்கு. ப்ராபபிலி த பெஸ்ட் பஞ்ச் இன் a long time அப்படின்னு நான் ட்விட்டர்ல படிச்சேன். மேபி நம்ம இந்தியன்ஸா இருக்கறனால எங்க ஆஸ்திரேலியா பார்த்தாலும் லைட்டா கொஞ்சம் பிதிருதுன்னு நினைக்கிறேன். இந்த அந்த ஆஃபீஸ்ல உட்கார்ந்து நீ சொல்ற பத்தியா, அந்த ஓல்ட் வார் ஹார்சஸ் எல்லாம் யாருமே இல்ல இப்போ நினைக்கிறேன். அந்த கேஹல், டிம் கேஹல் யாரோ டிம் கேஹல் தான். he was a name அந்த ஃபேஸ் ஆஃப் ஆஸ்திரேலியன் ஃபுட்பால். ஆஸ்திரேலியா பத்தி எனக்கு பெருசா தெரியல. பட் ஸ்டில் அந்த பேர் இருக்கறனால சொல்ல முடியாது. என்ன வேணா நடக்கும். யுஎஸ் பத்தி ஆக்சுவலி எனக்கு வந்து Paraguay have a very good Paraguay la yeah I also was about to say that. You go ahead Sriram, நீதான் சொல்றீங்க. பிளேயர்ஸும் சொல்லிடலாம் அப்படியே. அல்மிரான், டிகோ கோமஸ், மிக்கேல் அல்மிரான் இல்ல டிகோ கோமஸ், ஆல்ட்ரெட்டே, ஒமார் ஆல்ட்ரெட்டே. இவன் இன்சிசோ இன்ஜர்ட் நினைக்கிறேன் வேர்ல்ட் கப்க்கு. ஆமா, லாஸ்ட் ஃப்ரெண்ட்லில இன்ஜர் ஆயிட்டான். அது கொஞ்சம் பெரிய அடிதான் அவனுக்கு. நான் ஆக்சுவலி யூஎஸ் பத்தி நான் ஆக்சுவலி கான்ட்ரரியா தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து அவங்க சிட்டிசன் இப்போ அவன் தெரியும்ல சிட்டிசன் நீ அப்படி மாட்டி விட்டுறாதே இங்க. பட் இல்லை, அவங்க டிஃபென்ஸ் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பட் மிட்ஃபீல்ட் அண்ட் அட்டாக் வைஸ் வந்து தேவ் பீன் வெரி குட் அண்ட் நிறைய டேலண்டடான பிளேயர்ஸ் இருக்காங்க. இல்லை யூஎஸ் சொல்கிறேன் நான். பேலகன் இருக்கான், அப்புறம் ஹாஜி ரைட் இருக்கான், அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரைக்கர் ஒருத்தர் இருக்கான், அப்புறம் புலிசிச் நல்லா ஆடிட்டு இருக்கான் லாஸ்ட் 2 ஃப்ரெண்ட்லிஸா. அப்புறம் அவங்களுக்கு இந்த டைலர் ஆடம்ஸ் இங்க தான் இருக்கான். அவனும் நல்லா ஆடிட்டு இருக்கான். அவங்க பேக் 3 சிஸ்டம் அவங்களுக்கு கைண்ட் ஆஃப் சூட் ஆகுது. ஏன்னா ராபின்சனும் சரி டெஸ்டும் சரி டிஃபென்சிவ்லி பேக் 4ல ஆடும்போது கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த பாத்தீங்களா நான் பாத்துட்டு இருந்தேன். ராபின்சன் டெஸ்ட் ரெண்டு பேருமே வந்து they go forward so frequently. back 3 விளையாடுனாங்கன்னா will it not expose their back line? back 4 ஆடுனா இல்ல uncle, it's more back 4 ஆடுனா தான் எக்ஸ்போஸ் ஆகும் uncle. back 3 they just have a cushion of having 3 defenders. இதெல்லாம் நீங்க பேசுறதே வேஸ்ட். டெஸ்ட் இருந்தா அது டிஃபென்ஸே கிடையாது. ஏய் அவன் இல்ல சீராப்ஷம் நீ இப்ப கடைசியா பார்த்தேன்னு தெரியல, அவன் வேற லெவல் ஆடிட்டு இருக்கான். இல்ல நீ அவனோட பீக் ஹராம் பால் பார்சலோனாக்கு நான் பார்த்துட்டேன். இல்ல ஸ்ரீராம் அந்த வருஷம் இல்ல ஸ்ரீராம், இப்போ சீரியஸா அவன் வேற லெவல் ஆடிட்டு இருக்கான். பயன் வாங்குறாங்கன்னா அவன் நல்ல பிளேயரா இல்லாம வாங்குவாங்களா? நீ அப்படி யோசி.
ஸ்ரீராம் இந்த வருஷம் வந்து அவன் பார்சலோனால இருந்தா அவனும் ஆஃப் சைட் கூட்டத்துல ஒருத்தனா தான் இருந்திருப்பான். வெஸ்டர்ன் மெக்கனி கிட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ் வேற இருக்கு. அவன் நியூயார்க்ல இருந்து சான் பிரான்சிஸ்கோ வரைக்கும் லாங் த்ரோ வீசுவான். சோ அதையும் அவன் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா. பட் ஐ திங்க் ஃபெமிலியாரிட்டி வித் கண்டிஷன்ஸ் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் முடிக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் கஷ்டம், ஃபர்ஸ்ட் டெஃபினெட்லி டர்க்கி தான். பட் ஐ திங்க் ஒரு பிளேஸ் அ பார்ட் இல்ல. கண்டிப்பா நேத்து அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச்க்கே வந்து ஸ்டேடியம் ஃபுல்லு. சிகாகோவில் ஆடினாங்க ஜெர்மனி கூட. ஸ்டேடியம் ஃபுல்லு, சவுண்டு பயங்கரமான சவுண்டு. ஸோ அதனால ஹோம் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இவங்க பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் என்ன, மேக்ஸிமம் ஒரு ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் போவாங்க. அது தட் ஐ வுட் சே தட் இஸ் அ சக்ஸஸ் ஃபார் திஸ் டீம். Raghav, I would suggest you tell that US would go to the finals and அதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கும், உனக்கு அப்பதான் green card கிடைக்கும். அப்படி கிடைக்கும்னு சொன்னா கண்டிப்பா சொல்லிடுவோம். But yeah, மூவிங் ஆன். டைரக்டா ரெண்டு டீம் மட்டும் தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் இதுல இருந்து. ஈக்குவடார், ஜெர்மனி அண்ட் கோஸ்ட், ஐவரி கோஸ்டும் அவங்க பிரான்ஸ் கூட ஆடின ஃப்ரெண்ட்லில சூப்பரா ஆடினாங்க. பிசிக்கல். ஆமா, கெசி, டியமாண்டேஸ் எல்லாம் ஐவரி கோஸ்ட். ஒரு ரீசன்ட்டான ஒரு விங்கர். ஆமா ஆமா, யான் டியமாண்டே அவங்கதான், உஸ்மான் டியமாண்டே அவங்கதான், அமாடியாலோ அவங்கதானே, அமாடியாலோ அவங்க. அப்புறம் டெஸ்ரெடுவோட பிரதர் எல்டர் பிரதர் குயிலே டுவே. ஆமா गाइस, எனக்கு एक्चुअली அவங்க மூணு பேர்ட்டி ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த டியாமாண்டே இருக்கான்ல, ரீசன்ட்டா வந்து பயங்கரமா வந்து பேசுறாங்க. நிறைய பேர் வந்து 100 மில்லியன் பிட் போட போறேன் அப்படி இப்படின்றானுங்க. நான் அவனை பெருசா பார்த்தது இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரியான ட்ரிக்கரி, பட் என் ப்ராடக்ட் இல்ல என்ன பொறுத்தளவுல. அப்போ ஒரு ஏர்லி ஸ்டேஜ் டோக்கு மாதிரியா? ஆமா, இந்த சீசனுக்கு முன்னாடி இருந்த டோக்கு மாதிரி. அதான் பட் டோக்குக்கு அந்த ஷூட்டிங் பூட் வரலன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த சீசன் நிறைய கான்ட்ரிபியூட் இந்த சீசன். ஆமா, இந்த அசிஸ்ட் நிறைய பண்ணா. இல்ல 2-3 கோல் லெஃப்ட் ஃபுட் ரைட் ஃபுட் நல்ல கோல்ஸ் அடிச்சான். ஐ ரிமெம்பர் few good goals. இன்னுமே அவனோட ஸ்கில் செட்டுக்கு ரொம்ப ஈஸியா அடிக்கணும். ஆக்சுவலா இந்த டைமண்டே வந்து we are just waiting. லிவர்பூல் வந்தான்னா நிறைய பார்க்கலாம். இப்போ ஸ்போர்ட்டிங்ல இருக்காங்க. இல்ல லைப்சிக்ல இருக்கான். பட் யா, ஐ திங்க் அடிங்கரா இஸ் தேர். இது சிமோன் அடிங்கரா, சண்டர்லாண்ட் அகைன். ஐ தாட் only 2 teams, பட் ஆனா ஐவரி கோஸ்ட் ஏதாவது இருக்கும்போது ஈஸியா இருக்காதுப்பா. 3 டீம் தான். ஆனா ஐவரி கோஸ்டோட லெஜெண்ட்ஸ் தான் செம. ட்ராக்பா, யாயா டோரே எல்லாம் அந்த ஹெரிடேஜ் ஃபுட்பால் ஹெரிடேஜ் சிட்டியோட செல்சி லெஜெண்ட்ஸ். ஓகே, ஐவரி கோஸ்ட் இது. ஈக்குவேடர் என்ன கசா இவா இருக்கு. ஈக்குவேடர் நம்ம அகைன் வேர்ல்ட் கப் 4 years ஒன்ஸ் வரும்போது நம்ம இனர் வெலன்சியா திருப்பி ஸ்பான் ஆயிருவாரு. ஸோ அவன் வந்துருவான் திருப்பி ஸ்ட்ரைக்கர்ல ஆட. கைசைடோ இருக்கான் அண்ட் நிறைய பிளேயர்ஸ் மிஸ் பண்றான். ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க. இன்காபி இன்ஜர்ட் நினைக்கிறேன். I think he has a hamstring injury. இல்ல இன்காபி ஃபைனல்ஸ்ல இன்ஜர்ட். கடைசி 20 minutes hamstring injury ஓட விளையாண்டான். வர மாட்டானா அப்போ? இல்ல வந்துருவான், பட் he might miss the first 2 games நான் படிச்சேன். பட் இந்த பேரெல்லாம் big names. பாச்சோ, கைசிடோ, எஸ், பாச்சோ, கைசிடோ, எஸ். இந்த பேரெல்லாம் விட்டு as a team they were very good in World Cup qualifying in South America. They became second to Argentina ன்னு நினைக்கிறேன். Ahead of all the rest of the இது. பிளஸ் ஈவன் இந்த 24 கோப்பாலையும் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஈக்குவடார். ஆமா, ஐ ரிமெம்பர் சூப்பரா ஆடுனாங்க. கிரேட். அதர் தென் தட் லிவர் பிளேட் பிளேயர் அவன். கென்ட்ரி பேஸ் செல்சியோட புக்ஸ் நினைக்கிறேன் இப்போ. ஆமா, அதுக்கு செல்சியோட புக்ஸ்ல இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மென்ட்லாம் கிடையாது, பட் ஸ்டில் வேற யாரும் வயசு 20 கீழ இருக்கணும். ஆமா, வயசு 20 கீழ இருக்கணும், மில்லியன் வந்து 20 மில்லியனுக்கு மேல இருக்கணும். அவ்வளவுதான் செல்சி வாங்கி போட்டுறானு. 10 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணனும், அப்புறம் வந்து 2 வருஷத்துல வித்துறணும். இதான் டீல் செல்சி கூட. நான் கூட இருந்தா போவேன், ஜாலியா போவேன். எஸ்டுபினியான் மறக்கறோம். எஸ்டுபினியான், ஐயோ, எஸ்டுபினியான் ஆக்சுவலடா. யா, எஸ்டுபினியான், ஹின்காபி, பாச்சோ, அது சரியான பேக் லைன் if they can get it going. ஆமா, ரைட் பேக் யாருன்னு தெரியல எனக்கு, பட் யா. யா, பட் ஜெர்மனிக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டாப் 2 ஃபினிஷ் பண்ண? இந்த குரூப் டாப்பர்ஸ் அவங்க தான் என்ன பொறுத்தளவுல. ஜெர்மனி நல்லா ஆடுறாங்க. ஆக்சுவலி they are playing some good football இப்போ.
Yeah, I think if they don't start Goretzka and if they go with Pavlovic and Stiller இல்லனா என்மெச்சா இவங்க ரெண்டு பேர் என்மெச்சா தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ரைட் பேக் பட் கிமிச் ரைட் பேக் டிஃபென்ஸ் சார்ட்டட் அவங்களுக்கு. இவன் இருக்கான் ஸ்லாட்டர்பெக் டா, அப்புறம் லெஃப்ட் பேக்ல அந்த பிரவுன் நெத்தானியல் பிரவுன் சரியான பேக் லைன். அண்ட் என்மெச்சாவும் பாவ்லோவிச்சும் ஒரு நல்லா வேலை செய்யற மிட்ஃபீல்ட் பார்ட்னர்ஷிப். முன்னாடி வந்து மியூசியாலா, வர்ட்ஸ், சானே 3 பேருமே நல்லா ஆடிட்டு இருக்காங்க ஜெர்மனிக்கு. நேத்தி கூட சானே ஒரு கோல் அடிச்சான், மியூசியால ஒரு அசிஸ்ட் கொடுத்தான். அண்ட் ஹவர்ட்ஸ் வந்து ஜெர்மனிக்கு எப்பவுமே நல்லா விளையாடுறான். அது வந்து நம்ம வீக் லிங்க்னு பேசுவோம், பட் ஆக்சுவலா ஹி இஸ் பிளேயிங் வெரி வெல் இன் தட் சிஸ்டம். கூட வோல்டமாடே கூட இருக்கான் உள்ள. வோல்டமாடே இருக்கான். ஆனா உண்டாவ் தான் ஆடுவான் எனக்கு தெரிஞ்சு. இஃப் நாட் ஹவர்ட்ஸ் உண்டாவ் தான் போவான். உண்டாவ் இஸ் actually better than வோல்டமாடே. Yes. Maybe. I will agree I with that. see them pass this group. இந்த குரூப்ல வந்துருவாங்க. பட் ஆனா I think they மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. 16லாம் போனா குவாலிட்டி அதிகமாக ஆக நம்ம ப்ரெடிக்ஷன்ல பேசுவோம். எனக்கு ஆக்சுவலா அவங்கள பத்தி வேற ஒரு ஒபினியன் இருக்கு, பாப்போம். ஓகே, குரூப் இ, குரூப் எஃப் நல்லா இருக்கு இந்த குரூப் பார்க்கவே. நெதர்லாண்ட்ஸ், ஜப்பான், ஸ்வீடன், டுனிசியா. டுனிசியா லாஸ்ட் முடிப்பாங்க. அதுல வந்து டுனிசியா இஸ் இந்த வேர்ல்ட் கப் ஃபார் வைப்ஸ். அந்த ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஐ திங்க் அந்த 2018 வேர்ல்ட் கப்லயோ இதுலயோ பெல்ஜியம் கூட ஒரு பயங்கரமான ஒரு கேம் ஆடுவாங்க டுனிசியா. பட் அதர் தென் தட் ஐ ஹவ் நாட் சீன் மச் ஆஃப் டுனிசியா. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க கஷ்டம் குரூப்பில். பட் ஸ்வீடன், இசாக் அண்ட் கியோகோரெஸ் டியோ இருப்பாங்க அப் டாப். ஜப்பான் எப்போவுமே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்டெய்னிங் டீம்ஸ் இந்த வேர்ல்ட் கப் பார்க்கறதுக்கு வந்து ஜப்பான். அண்ட் அந்த 2022ல மிட்டோமா without him also they still have a very very strong team. and 22ல ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த லாஸ்ட் மேட்ச் டே அப்போ ஜெர்மனி, ஜப்பான், ஸ்பெயின் at a certain point they were topping that group and ஸ்பெயின், ஜெர்மனி வந்து வெளியே போற மாதிரி ஒரு இதுல இருந்துச்சு. சோ வெரி வெரி ஸ்பெயின் இல்லன்னு நினைக்கிறேன், போர்ச்சுகல் இந்த குரூப். போர்ச்சுகல், ஜெர்மனி, பிரான்ஸ் அண்ட் ஜப்பான். ஸ்பெயின், ஜெர்மனி, ஜப்பான் அண்ட் வேற ஏதோ டீம் இருந்துச்சு. அந்த இதுல ஸ்பெயின் also was wobbling அந்த இதுல. 2022 வேர்ல்ட் கப்ல சொல்றியா? ஆமா ஆமா ஆமா. It was not Spain. I don't think it was Spain. யூரோ ஏதோ சம்திங் இவங்க எல்லாரும் சேர்ந்து விளையாட்டு இருந்தாங்க. I don't think it was Spain. I think it was ஜப்பான். ஜெர்மனி, போர்ச்சுகல், பிரான்ஸ் அண்ட் ஜப்பான் தான் எனக்கு ஞாபகம் அந்த குரூப்ல. But I might be wrong. But anyways. ஓகே, யார் யாரெல்லாம் இருக்காங்க? நெதர்லாண்ட்ஸும் இருக்காங்க. இலங்கா வேற இருக்கான்ப்பா ஸ்வீடன்ல. ஆமா, ஸ்வீடன். ஆமா, வந்து ஸ்வீடனை தானே பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். பர்க்வால் இருக்கு. ஆமா, இவன் இருக்கானே குலுசெஸ்கி இல்ல, அவன் ஃபுட்பால் ஆடி ஒரு வருஷம் ஆச்சு. அவன் ஃபுட்பால்ல ஆடுறானே தெரியல எனக்கு, அந்த மாதிரி ஆயிட்டான். அவனோட கரியரே ரிஸ்க்ல இருக்கு இப்போ, அவனுக்கு அவ்வளவு சீரியஸ் இன்ஜுரி. லிண்டலாஃப் இருக்கான். ஆமா, லிண்டலாஃப் பிரில்லியன்ட் சீசன் ஃபார் வில்லா. ஆமா, செகண்ட் முடிக்கிறதுக்கான தகுதி இருக்கிற மாதிரி தான் இருக்கானுங்க. நெதர்லாண்ட் ஆப்வியஸ்லி, நெதர்லாண்ட்ல இல்லாத பிளேஸே இல்லப்பா. ஸ்டார் செட்டட் டீம். மக்களே அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்க. நெதர்லாண்டை பத்தி நாங்க போட்டிருக்கோம் வீடியோ. சோ அது எல்லாம் மூச்சு முட்டை வந்து நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்து கொடி புடிச்சிட்டு போய் பார்த்தா 1-0 தோத்தானுங்க அல்ஜீரியா கூட. ஆமா, கரெக்டா நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது தான் அந்த ஃப்ரெண்ட்லி நடந்துட்டு இருந்துச்சு. கரெக்டா போயிட்டு இது பண்ணாங்க. ஒரு கொடுமையான ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். சரியா, ட்வீட் ஒன்று. பிரிம்பாங் வந்து கோடி கேக் போயிட்ட சொன்னானா ஏதோ ஒரு பேட்டியில வந்து, ஐ விஷ் கோடி கேக்போ இஸ் கமிங் வித் அஸ் டு நெதர்லாண்ட் அப்படின்னா, பிரிம்பாங்கே இல்ல, கோடி கேக்போ உள்ள போயிட்டான். அந்த மாதிரி தான் இவனும் ஜாவ் பெட்ரோ அப்படிதான் சொல்லியிருப்பான். ஐ எம் வெரி லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் நேமார் ப்ளே வித் அஸ் இன் தி வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு நேமார் இருக்கான், அவனை தூக்கிட்டான். ஸ்கெட்ச் சேகர் இல்ல சவுந்தரே, உனக்கு தான் அந்த மாதிரி. இதுவும் ஒரு நல்ல குரூப். டாப் 3 டீம்ஸ் கம்பீட்டிங் ஃபார். அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்ட் பிளேஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால அந்த குரூப் ஆஃப் டெத்துங்கிற கான்செப்டே வந்து இல்லை. நீ தேர்டு முடிச்சாலும் உனக்கு வந்து சான்சஸ் இருக்கு இந்த குவாலிஃபை ஆகுறதுக்கு. ஸோ இந்த 3 டீம்ஸ் தான் வந்து குரூப்ல வந்து ஸ்டேடியம் க்ளீன் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் நாக் அவுட்ஸ் வரைக்கும் வந்து க்ளீன் பண்ணுவாங்கங்கற. ஆமா, நல்ல பாயிண்ட். குரூப் ஜி. நெக்ஸ்ட் குரூப் ஜி போயிடலாம். பெல்ஜியம் அங்கிளோட ஃபேவரட்டா. ஆமா, ஈஜிப்ட், ஈரான் அண்ட் நியூசிலாந்து இந்த குரூப்ல. பெல்ஜியம் மற்றும் போலர் அப்படின்னு இந்த குரூப்பை பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஃபார் கேபிடி சேக்.
ஆமா பெல்ஜியம் வந்து ரன்னவே டாப்பர்ஸ், இதுல எனக்கு டவுட்டே கிடையாது இந்த எஜிப்ட் குரூப்ல. எப்படிடா இருக்கு டீம்? சாலா, மர்மூஷ் +, ஃபியூ ஆமா அவ்வளவுதான். +9. சாலாவே இப்போ பெருசா அவனே ஒரு மாதிரி டவுன்வர்ட் ஸ்லம்ப்ல தான் இருக்கான். சரி, மர்மூஷ் +10. நான் ஈஜிப்ட் வந்து ஸ்கவுட்டிங் ப்ராஜெக்டா ஹம்சா அப்துல் கரீம் எப்படி ஆடுறாங்க பாக்குறதுக்கு மட்டும்தான் ஈஜிப்ட் மேட்ச் பார்க்கணும், அவ்வளவுதான். பெஞ்சில இருந்து 5 நிமிஷம் கொடுப்பாங்க, அதுல ஏதாச்சும் பண்றானா. ஃப்ரெண்ட்லில 12 நிமிஷம் ஆடினான் நேத்து. ஆனா சரியான ஹோல்ட் அப். நான் அந்த ஹைலைட்ஸ் பார்த்தேன், அந்த எஜிப்டோட ஃப்ரெண்ட்லி ஹைலைட்ஸ். அவன் வந்து 12 நிமிஷத்துல அந்த ஹோல்ட் அப் பிளே செமையா இருந்துச்சுப்பா. லெவன்டோஸ்கி பீக்ல ஹோல்ட் அப் பண்ணுவான்ல பால, அந்த மாதிரி நல்லா ஹோல்ட் அப் பண்றான். ஆனா பிரச்சனை என்னன்னா அது தவிர எதுவுமே பண்ண மாட்டேன்றான். இப்போ பெல்ஜியமோட கோச் யாரு? இவன் ரூடி கார்சியா. எங்கயோ லீட்ஸோட கோச்சா இருந்தான், அப்புறம் எங்கயோ சவுதி கிளப்புக்கு போனா, இப்போ வந்து பெல்ஜியமோட கோச் ரூடி கார்சியா. அவன் லுகாக்கு ஸ்டார்ட் பண்றானா இல்ல டிகேட்லர் தான் ஸ்டார்ட் பண்றான்னு நினைக்கிறேன். அப்ப ஜெயிச்சிருவாங்க. இது அட்லாண்டா கார்டோன வந்தானே. ஆமா 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 ஆமா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, 22 வேர்ல்ட் கப் தானே அந்த நாக் அவுட். யார் கூட நாக் அவுட் ஆகுங்க ஞாபகம் இல்ல, யாரோ நினைக்கிறேன். ஏதோ அந்த 15 மினிட்ஸ் ஸ்பான்ல 3 கோல் மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். 3 சிட்டர் மிஸ் பண்ணுவான். ஆனா அது அவன் மிஸ் பண்ணான்னு விட அவங்க தலையில அது இல்ல அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு. ஆமா, அந்த கேம் பண்ண முடியாது. யாராவது அதை மிஸ் பண்ணதெல்லாம் பார்க்கலன்னு சொன்னா மறுபடியும் யூரோஸ்ல அதே காப்பான். ஆமா ஆமா, ஆக்சன் ரீப்ளே மாதிரி மறுபடியும் எப்படி மிஸ் பண்ணாங்கறத அங்க ப்ளே பண்ணி காப்பான். அவன் ஆடுறானா இப்போ? ஆடுறான். நேத்தி கூட அசிஸ்ட் லுகாக்கு. அவங்களுக்கு ஆக்சுவலா சென்டர் பேக் தவிர மத்த எல்லா பொசிஷனுமே நல்லா இருக்கு டீம்ல. சென்டர் பேக் ஒண்ணுதான் வந்து கோனி டி வின்டர் இஸ் டீசென்ட், பட் கொஞ்சம் மேக்ஸிம் டி குயிப்பர் பிரைட்டன் நல்ல சீசன், இஸ் கமிங் ஆஃப் a குட் சீசன். ரைட் பேக் யாரோ நல்லதா வச்சிருக்காங்களே. தாமஸ் முனியர் இல்ல எவனோ அதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஆடுறான், அவன் ஏதோ நல்லா ஆடிட்டு. அசாடோட தம்பியோ அண்ணனோ தான் இருப்பானே, ஆர்கனைசர்லாம் இப்ப இல்ல. ட்ரொசார்டு ரைட் ஆடுறான், லெஃப்ட் வந்து ஒன்னு ட்ரொசார்டு இல்ல லுக்கபேக்கியோ ரைட் ஆடுவாங்க. லெஃப்ட் வந்து டோகுக்கு எழுதி வச்ச பொசிஷன். ஸ்ட்ரைக்கர் வந்து சார்ல்ஸ் டி கெட்டலர் ஆர் லுகாகு. அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் வந்து டிப்ராயின்க்கு எழுதி வச்சது. யூரி டீலமென்ஸும் அமடு ஒனானாவும் மிட்ஃபீல்ட், அது சரியான மிட்ஃபீல்ட். அமடு ஒனானா, யூரி டீலமென்ஸ், டிப்ராயினுங்க அது சரியான மிட்ஃபீல்ட். டி குயிப்பர், கஸ்டாக்னே வந்து லெஃப்ட் பேக் ரைட் பேக், கீப்பர் வந்து கோர்ட்டுவா. அவ்வளவுதான். அவங்க கீப்பர் ஸ்ட்ரெங்த் பாரு. கோர்ட்டுவா, லாமென்ஸ், செல்ஸ் இல்ல. அவங்களோட கீப்பர், தேர்ட் கீப்பர் வந்து இவன், அவன் பேர் என்ன, ஐயோ, மைக் பெண்டர்ஸ். ஸ்ட்ராஸ்போர்க் வேற லெவல் சீசன் நினைக்கிறேன் மைக் பெண்டர்ஸ். சேய்ஸ் வந்து லெஃப்ட் பேக், அவன் யாக்கிம் சேய்ஸோ அது அவன் பேரு. நான் இவன் சொல்றேன், இந்த ஃபாரஸ்ட் கீப்பர் செல்ஸ் அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் சோ. பெல்ஜியம் தானே அவன், பட் ஸ்குவாட்ல இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல ஓகே, பட் நான் சொல்றேன் அந்த கீப்பர் பெல்ஜியம் தான், பட் அவன் ஸ்குவாட்ல இல்ல. அந்த அப்பெண்டா ஒருத்தர் இருப்பானே, லூயிஸ் அப்பெண்டா, அந்த லுக்கபெக்கியோவுமே வந்து பென்ஃபிகாக்கு நல்ல சீசன் படிச்சேன். சோ லாலிகால இருந்தானே முதல்ல, செவில்லால இருந்தான். வாய்ப்பு இருக்கா அங்கிள்? எஸ் இருக்கா. ஆமா, குரூப்ல ஈஸி டாப். எனக்கு தெரிஞ்சு டாப் நல்லா இருக்கு. இல்ல அவங்களோட ஃபிக்சர்ஸ்மே கொஞ்சம் ஈஸியர் ஃபிக்சர்ஸ் தென் தி अदर சைடு. அவங்களோட ஒன்லி சேலஞ்ச் இஸ் கீப்பிங் டிப்ராயின் ஃபிட். டிப்ராயினை ஃபிட்டா வச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. டிப்ராயின் இல்லன்னா சான்ஸ் இல்ல, அவ்வளவுதான். அவங்களுக்கு சிம்பிள். எனக்கு தெரிஞ்சு டிப்ராயினை விட டோக்கு ரொம்ப குரூஷியலா இருப்பான்னு தோணுது எனக்கு. அவங்களுக்கு டோக்கு ஃபிட்டா வந்துருவான்னு எனக்கு தைரியம் இருக்கு. டிப்ராயின் ஃபிட்டா இருப்பானாங்க தான் எனக்கு கேள்வி. 19 ஆட முடியாதுடா. யூ டோன்ட் நோ, பட் பாப்போம். வேர்ல்ட் கப்னா வந்துட்டா எல்லாரும் நம்ம எல்லாரும் வந்து மெஸ்ஸி ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கலையா? மெஸ்ஸி ஃபிட்டா இருக்கணும், நம்ம நெய்மார் ஆடணும்னே நினைக்கிறோம். டிப்ராயின் ஆடணும்னு நினைக்க மாட்டோமா? டிப்ராயின் 90 ஆடணும்னே அவசியம் இல்ல. அவன் 60-65 ஆடணும்னா போதும்ன்ற நான் டீமுக்கு. உண்மைதான். அதுக்கு ஏத்த மாதிரி அவனை ஃபிட்டா வச்சிருந்தா போதும். பட் யா பாப்போம். அப்படியே வந்து அடுத்த இதுக்கு டைவ் அடிப்போம். இத பத்தி என்ன பேசணும்? ஸ்பெயின், உருகுவே, சவுதி அரேபியா. ஓகே, இந்த குரூப்பை பத்தி பேசணுமா இல்ல என்ன சொல்றீங்க? ஸ்பெயின் பத்தி நிறைய பேசிட்டோம். உருகுவேல ஆக்சுவலா வந்து பியல்சாவே பார்க்கணும். ஆனா பியல்சா ஸ்டைல் ஃபுட்பால் ஆடுறாங்கனாலே எனக்கு தெரியல. அரௌஜோ வந்து உருகுவேக்கு ரைட் பேக் பா.
ஐயோ அதுதான் இட்ஸ் கேஸ் மீ மோர் ப்ரோ. பட் அவன் ஃபர்ஸ்ட் கேம் இருக்க மாட்டான் அரௌஜோ. சோ தட் இஸ் இது அவனுக்கு சரி மிட் டோர்னமெண்ட்ல அவன் ஒரு பிரேக் வாங்கி போய்டுவான்னு விட்டுக்கோ நீங்க. அங்கிள் நாங்க 3 பேருமே ஸ்பெயினை பத்தி நிறைய சொல்லிட்டோம் பேசிட்டோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்பெயினை பத்தி சொல்லுங்க. அது சொல்றதுக்கு என்ன இருக்கு, மறுபடியும் வந்து கமல்ஹாசன் நல்லா நடிக்கிறாங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்டா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பட் எனக்கு வந்து ஸ்பெயின்ல ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஃபேவரட் பிளேயர்ஸ். எனக்கு இன்னைக்கும் வந்து அந்த ஃபேபியன் ரூயிஸோட அந்த ஒரு 3 பேரை சுத்த விடுவானே, only Spaniards can do all those tricks. Only Spaniards and Adam Wharton can do such stuff. அது அந்த மாதிரி எனக்கு see I have no idea about Spain, but என்னன்னா I would just wanted to be away from the top favorites. அதுக்காக தான் நான் பெல்ஜியம் சொல்லிட்டு இருக்கேன். பட் சந்தோஷமா I'll accept it for Kevin De Bruyne's sake. அப்போ பெல்ஜியம் பத்தி ஸ்பெயின்னால அதே செகப் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆமா ஸ்பெயின்னா நம்ம எப்ப வேணா வந்து கட்சி மாறிக்கலாம். ஆமா ஸ்பெயின்காக அர்ஜென்டினாக்காக ரெண்டுக்காகவும் வந்து எப்ப வேணா நம்ம வந்து உள்ள வந்துட்டு வெளியே போய்க்கலாம். அது வந்து ஃப்ளோட்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இதை. எனக்கு ஸ்பெயின்ல இருக்க ஒரே ரிக்ரெட் வந்து, ஆனா அடுத்த வேர்ல்ட் கப், இந்த வேர்ல்ட் கப் பண்ண மாட்டேன். எனக்கு ஸ்பெயின்ல இருக்க ஒரே ரிக்ரெட் வந்து 2 அவ்வளோ வேற லெவல் கோல் கீப்பர்ஸை வச்சுட்டு உனாய் சிமோனை ஸ்டார்ட் பண்றீங்களேங்கடா அப்படிங்கிற ஒரே ஒரு ரிக்ரெட் தான். சிமோன் நல்லா தான் பண்ணியிருக்கான் ஸ்பெயினுக்கு, பட் ஐ ரியலி திங்க் ரயா வுட் பி a better choice. ஆனா லூஸ் டி லஃபன்ட்டே மாத்த மாட்டான். பாப்போம் எப்படி போகுதுன்னு. அண்ட் உருகுவேக்கு யூ ஹேவ் ஈவன் அது அபார்ட் ஃப்ரம் இது பிஎல்சா நம்ம எடுத்தா அதை விட்டு பார்த்தாலே இந்த டீம்ல வந்து உகாட்டே இருக்கான், அந்த அவங்க எல்லாரும் டிபிக்கல் பென்டகூர் அதுலதான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஆல்வெடே அதுலதான் இருக்கான். உகாட்டே வந்து அந்த டீமுக்கு மட்டும் தான் விளையாட முடியும், இல்லைன்னா அவனால ஃபுட்பாலே ஆட முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் 2-footed டேக்கிள் குள்ள போறது, அது தவிர எதுவுமே தெரியாது அவனுக்கு. ஆமா நூனஸ், டார்வின் நூனஸ் எப்படி விளையாடுறாங்கங்கறது பார்க்கலாம். பட் ஐ திங்க் they were third இல்ல இதுல குரூப்ல சவுத் அமெரிக்கன் குவாலிஃபயர்ஸ்ல. எஸ் ஆமா ஆமா third behind ஈக்குவடர் and அர்ஜென்டினா. யா அடுத்த குரூப் ஐ நெருங்கிட்டே இருக்கு. இதுதான் டெக்னிக்கலி குரூப் ஆஃப் டெத் அப்படினு சொல்லணும்னா சொல்லலாம். ஆன் பேப்பர் அத சொல்லிட்டு இருக்காங்க. பிரான்ஸ், செனிகல், ஈராக் and நார்வேல. ஆமா சோ நார்வே பத்தி தான் நம்ம பேசல, நம்ம பிரான்ஸ் பத்தி நிறைய பேசணும் வீடியோலயே. நார்வே பத்தி சொல்லணும் அப்படின்னா அப்சல்யூட்லி அமேசிங் குவாலிஃபைங் கேம்பெயின். அண்ட் ஃபைனலி ஹாலண்டுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஓடிகார்டுக்கு ஷோ. ஆமா ஹாலண்ட், ஓடிகார்ட், அப்புறம் ஐ திங்க் ஈவன் சோர்லாத், இவன் அந்த அவன் பேர் என்ன நூசா. பை தி வே गाइस நிம்மதி சோர்லாத் யுவென்டஸ். ஆமா you don't have to worry about him anymore. ஆமா அந்த பிளாகோவிச் கிளம்பறாங்கற மாதிரி. ஆமா அது முடிஞ்சு, சோர்லாத் யுவென்டஸ் முடிஞ்சு. ஓகே ஸ்டான் லார்சன், ஆஸ்கர் பாபர் எல்லாரும் இதுதான். என்ன சரியான டீம். முன்னாடி தான் ஆளு இருக்காங்க, பின்னாடி ஆமா ஆக்சுவலா பின்னாடி கொஞ்சம் ஆளு மாதிரி தான் இருக்காங்க. பட் அத மேனேஜ் பண்ணி தான் அவங்க குவாலிஃபைங் கேம்பெயின் தாண்டானுங்க. சோ குரூப்பை மேனேஜ் கேம்பெயினிங் அன்டிஃபீட்டட் ராவனுங்க இவனுங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கணும் அப்படினா 3-2 4-2 அந்த மாதிரி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். கன்சீட் பண்றது உறுதி. கோல் வேணா நம்ம ஆஃப் சைட் கூட்டம்கான ஒரு சூட்டபிள் டீம். அக்ரீட். நார்வே அப்படி இருக்கானுங்க. செனகல் அகைன் நீங்க சொல்லுங்க. மானே, கவுலிபாலி, நிக்லஸ் ஜாக்சன், பெப்பி மாட்டர்சா, என்டிஐஏ, இஸ்மாயில் சார், 2 சார் இருக்கானுங்களாங்க. அப்புறம் ஒன்னு மிட்ஃபீல்ட், ஒன்னு விங்கர், எட்வர்ட் மெண்டி. இவங்க வந்து எப்படின்னா ஃபுட்பாலிங் வின்னர்ஸ் ஆஃப் ஆஃப்கான். ஆமா 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 நல்ல டீம் தான். அந்த மாதிரிலாம் பண்ணானுங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வெளியே போயிடணும்பான்ட்டு விட்டானுங்க நோட்டீஸ். ஆமா தம்பி உனக்கு ஒரு லெவல் தான். ஏதோ இந்த ஸ்கூல் பையன் மாதிரி கோச்சிக்கிட்டு வாட்ஸ்அப் குரூப் போயிட்டு வெளியே போனோம்னா நாங்க டோர்னமெண்ட் விட்டு அனுப்பிச்சிடுவோம். அவ்வளவுதான் தம்பி கீழே இறங்கு முத்தம் கொடுப்பேன் அந்த மாதிரி. எதை கொண்டு வந்து இங்கேயா சொல்கிற? இல்ல அது அந்த ட்ரம்போட மீம் ஒண்ணு வரும்ல, யூ அந்த மாதிரி. But India is coming from a very good season in Everton. இலிமா இல்ல இவன் தானடா இதுக்கு கீப்பர், கோல் கீப்பர் எட்வார்டோ மெண்டி.
செல்சி அவன் இல்லாம வேற யாரோ பண்ணிருக்காங்க லாஸ்ட் மேட்ச். ஃப்ரெண்ட்லி இல்ல ஸ்டாண்டா போன ஃப்ரெண்ட்லிஸ் லைன் பார்க்காதீங்க. அப்படி பார்த்தா ஸ்பெயினுக்கு ஜோன் கார்சியா தான் கீப் பண்ணிருக்கான். இல்ல இப்படி இதுலயே காணோம். மேபி இது பாருங்க இச்சி கோல்ட் கப் இல்ல, கோல்ட் கப் தானே, ஆப்கான் கப் ஃபைனல்ஸ் அவன் தான் பண்ணான். அப்ப அவன் தான் பண்ணுவான். அந்த அதே டீம் தான் போவாங்க. யா சோ இதுதான் பிரான்ஸ். ஆப்வியஸ்லி பிரான்ஸ் பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? சோ பிரான்ஸ் பத்தி பேசுறது தெரியணும்னா அப்படியே போய் வேர்ல்ட் கப் அந்த வீடியோ பாருங்க, அவ்வளவுதான். பாருங்க, அதுவும் பேசியிருக்கோம். ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். ஸோ அந்த டேகோட தான் அவங்க உள்ள வராங்க. ஸோ இந்த குரூப்ல இப்படி இருக்கு. குரூப் ஜே டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அர்ஜென்டினா, அல்ஜீரியா, தே ஆல்சோ a குட் டீம். அல்ஜீரியா வந்து ரீசெண்டா இவனை போட்டானுங்க, நெதர்லாண்ட்ஸ் போட்டானுங்க. ஆஸ்ட்ரியா அண்டர் ரால்ஃப் ராங்கனிக். அல்ஜீரியால மேரஸ் இருக்கானா? மாரஸ் இருக்கான். மாரஸ் இருக்கான். எஸ் ஐட்னோரி. ஆமா ஐட்னோரி. நிறைய பிரான்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்காத பிளேயர்ஸ் எல்லாம் அல்ஜீரியால இருப்பானுங்க. ஆஸ்ட்ரியா நல்ல ஒரு டார்க் ஆசா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வேற யாரும் கூட ஐ வாஸ் டெல்லிங் யூ அல்ஜீரியாக்கு விளையாட போறாங்கன்னு சொல்லி ஞாபகம் இல்லையே. இதுல நான் உன்கிட்ட இப்ப சொன்னேன்டா. ஓகே கோ ஹெட். யா சாரி. அப்படியே நம்ம வந்து ஆஸ்ட்ரியா வந்து ஒன் ஆஃப் த டீம்ஸ் டு வாட்ச் பா எனக்கு இந்த வேர்ல்ட் கப்ல அண்டர் ராங்கனிக்கு. ஏன்னா அவங்க வந்து 9 வருஷமா ராங்கனிக்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்து இந்தாப்பா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணு விளையாடவே எப்படி பிளேயிங் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. போன யூரோஸ்லயே நல்லா இருந்துச்சு, இப்போ இன்னும் டைம் கிடைச்சிருக்கு. யா இது வந்து ரால்ஃப் ராங்கனிக்கோட பிளேயிங் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம வந்து யூரோப்பியன் ஃபுட்பால்ல பாக்குற அத்தனையும் வந்து அவர்கிட்ட படிச்சவங்க தான். ரால்ஃப் ராங்கனிக்கோட ஸ்டூடெண்ட்ஸ் தானே கிளாப், டுஷெல், எல்லாருமே டுஷெல் எல்லாருக்குமே அவன் தான் அந்த ஸ்கூல் ஆஃப் ரால்ஃப் ராங்கனிக் தான். அல்ஜீரியால வந்து நம்ம மிஸ் பண்ண பிளேயர் சொல்லிடுறேன். லூகா ஜிடானோட பையன் வந்து அல்ஜீரியால தான் கோல் கீப்பரா இருக்கான். அப்புறம் இவன் இருக்கான் ஹுசேம் அவார். அவன் வந்து லீக் ஒன்ல இதுக்கு ஆடிட்டு இருந்தான், லியான் காடிட்டு இருந்தான். ரொம்ப நாள் ஆச்சு அந்த பேரு கேட்டு. ஆமா ஹுசேம் அவார் இருக்கான். அப்புறம் அமீன் கோரி இருக்கான், அவனும் வந்து ஸ்ட்ரைக்கர். ஸோ அவனும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராஸ்பெக்ட். இதில் ஃப்ரெஞ்ச் லீக்ல தான் ஆடுறான்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் குரூப் ஃபார் அர்ஜென்டினா. ஜெயிச்சிருவாங்க, ஐ திங்க் தே வில் ஸ்டில் டாப் த குரூப். பட் அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அண்ட் அந்த செகண்ட் பிளேஸுக்கு கத்தி சண்டை தான் ரெண்டு பேருக்கும், அல்ஜீரியாவுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும். ஆன் தட் டே எந்த டீம் பெட்டராக இருக்கோ அந்த டீம் வந்து செகண்ட் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஜார்டன் கொஞ்சம் கஷ்டம்தான், நான் பெருசாக பார்த்ததில்லை. ஸோ ஐ திங்க் இந்த 3 டீம் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். லாஸ்ட் 2 குரூப்ஸ் போயிடலாம். குரூப் கே போர்ச்சுகல் பாய்ஸ், போர்ச்சுகல், கேப் சாரி ஆமாம் அதுவும் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க. காங்கோ, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கொலம்பியா இந்த குரூப்பில் இருக்காங்க. கொலம்பியாவில் நம்ம 2014 கோல்டன் பூட் வின்னர் ஹாமஸ் ராட்ரிகஸ் இஸ் பேக். அவனா ஹாமஸ் ராட்ரிகஸும் வந்து வேர்ல்ட் கப் வந்தா இங்க இருந்தோ ஸ்பான் ஆவான், கோப்பா அமெரிக்கா வந்தா இங்க இருந்தோ ஸ்பான் ஆவான். ஃபார்ம் எல்லாம் மேட்டரே கிடையாது அவனுக்கு. ஹீல் ப்ளே ஃபார் கொலம்பியா. ஐ திங்க் போன 2024 கோப்பாலயும் அவன் நல்லா ஆடுனான்னு நினைக்கிறேன். ஆமா 2024 கோப்பா அப்ப பிளேயர் ஆஃப் தி டூர்னமெண்ட் அவன். பிளேயர் ஆஃப் தி டூர்னமெண்ட். ஆமா அதுக்கு அப்புறம் தான் ராயோ வெலக்கானோ அவனை வாங்கிட்டு வந்தானுங்க. வாங்கிட்டு விளையாடவே வைக்கல ராயோ. விளையாடாத ஒரே இடம் வந்து ரியல் மேட்ரிட் தான். அங்க ஒழுங்கா விளையாடாத இடம் சொல்றீங்களா? அங்க சான்ஸ் கிடைக்கல அவனுக்கு பிகாஸ் ஆஃப் ஒசில், பிகாஸ் ஆஃப் டிமரியா ஆல்சோ ஐ திங்க் வாஸ் தேர் அட் தி டைம். அவனுக்கு பெருசா சான்ஸ் கிடைக்கல. கொலம்பியா எரெமினா லூசியஸ் மரண்டோம். லூசியஸ் இருக்கான். ஜான் டூரன் வந்து கொலம்பியான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் இல்லன்னு நினைக்கிறேன் டீம்ல. ஜான் ஏரியஸ் வந்து கொலம்பியாடா. ஆமா ஜான் ஏரியஸ். அவன் வந்து எங்கயோ கேள்விப்பட்டிருக்கேன். ஜான் லெர்மர் இருக்கான். லெர்மர். ஆமா லெர்மர் கரெக்ட். ஒரு டீசன்ட் டீம். பட் போர்ச்சுகல் முனோஸ், டேனியல் முனோஸ் போர்ச்சுகல் கூட கம்பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் they have a decent team, but they can finish second. ஏனா டிஆர் காங்கோ கிட்டே வந்து I don't think they have that outstanding team. வான் பிசாக்கா மட்டும் தான் எனக்கு தெரியும் அந்த டீம்ல.
போர்ச்சுகலுக்கு வந்து இதை விட ட்ரீம் குரூப் கிடைச்சிருக்கவே முடியாது டு டாப் த குரூப். நிறைய ரொனால்டோ கோல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த குரூப்ல. இந்த குரூப் ஸ்டேஜ்ல ஓகே a big L மாதிரி குரூப் L. குரூப் L லாஸ்ட் குரூப் குரோவேஷியா, கானா, பனாமா. ஐ திங்க் இதுவுமே ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கிலாந்து, குரோவேஷியா, கானா. ஏன்னா குரோவேஷியாவும் சரி இங்கிலாண்டும் சரி வேர்ல்ட் கப்னாலே நல்லா பண்ணுவாங்க. எஸ்பெஷலி குரோவேஷியா வந்து நல்லாவே பண்ணுவாங்க. போன தடவை வந்து இந்த பிரேசிலோட வெளியே போனாங்களே, அதுக்கு முன்னாடி இல்ல அர்ஜென்டினா கூட செமிஃபைனல்ஸ் லாஸ்ட் 22. சாரி அது வந்து ஐ திங்க் குவார்டியோலுக்கு பண்ணி விட்ட சம்பவம். ஆமா சுத்தி விட்டான். அப்போ அது எப்போ நடந்தது? இந்த நெய்மார் கோல் அடிச்சது 2018. அது டோட்டல் லூசிங் காஸ். பிரேசில் நெய்மார் அடிச்சு குரோவேஷியா ஈக்குவலைஸ் பண்ணி வின் பண்ணாங்க. பெனால்டிஸ்ல வின் பண்ணுவாங்க நினைக்கிறேன். குரோவேஷியா மார்க்கினியோஸ் மிஸ் பண்ணா பெனால்டி, ரோட்ரிகோ மிஸ் பண்ணுவான். பெனால்டிஸ் அந்த கீப்பர் அநியாயத்துக்கு சேவ் பண்ணான். குரோவேஷியன் கீப்பர் லிவாகோவிச், டாமினிக் லிவாகோவிச். அவன் போன சீசன் வந்து இதுல இருந்தான்னு நினைக்கிறேன், ஜிரோனால வின்ட் அப்புறம் எங்கயோ கோச்சுக்கிட்டு வெளியே போனா, சம்திங் லைக் தட் ஹேப்பன்ட். பட் அவனும் அந்த மாதிரி கேரக்டர் தான். வேர்ல்ட் கப்னா கரெக்டா ஸ்பான் ஆயிருவான். ஒரு மாதிரி தான் இருப்பானுங்க. ஆனா இந்த மாதிரி டோர்னமெண்ட்னு வந்ததுன்னா ஒரு மாதிரி ஜெல் ஆகி நல்லா விளையாடுவாங்க. ஸ்வீடன் மாதிரி தான் எப்பவுமே வந்து they will play more than ஸ்வீடனை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் வெர்ஷன் ஆஃப் ஸ்வீடன். குரோவேஷியா வந்து எப்போதுமே வந்து இந்த ரவுண்ட் ஆஃப் 16 கிட்ட வந்துருவானுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி எல்லா இச்சஸும் அங்க தான் இருப்பானுங்க. அந்த சூகிச் பிரதர்ஸ் ரெண்டு பேருமே நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. பீட்டர் சூகிச் அண்ட் இன்னொருத்தன் பேர் எனக்கு மறந்துருச்சு. ஒருத்தன் இன்டர் மிலான்ல ஆடுறான், இன்னொருத்தன் வேற எங்கேயோ ஆடுறான். ரெண்டு பேருமே நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. பெரிசிச் இஸ் ஆல்சோ ஸ்டில் கோயிங் குட். பெரிசிச் லெஃப்ட் விங் ஆடுவான், ஸ்டில் கோயிங் குட். ன்னே மாட்ரிச்சை மறக்க முடியாது. மாட்ரிச் இஸ் ஆல்சோ தேர், தி கேப்டன், கமிங் ஆஃப் an injury, but மாட்ரிச் பத்தி actually there is a story. When he was young இல்ல, அவன் வந்து there was internal இது going on in இது குரோவேஷியா. ஓகே. அப்போ அந்த வார் நடந்துட்டு இருந்தது. அவங்க தாத்தாவை வந்து they killed him and they razed down அவனோட வீடெல்லாம், மாட்ரிச்சோட வீடே இடிச்சு they stayed in some hotel basementலயே இருந்துட்டு இருந்தாங்க அந்த கார் பார்க்ல. அப்போ அந்த ஏர் சைரன்ஸ் வரும்ல, பிளேனோட சைரன்ஸ் வந்து அது கேட்க கூடாதுங்கிறதுக்காக டீஃப்ளேட்டட் பால்ஸ் வச்சு செவுத்துல அடிச்சுட்டே இருப்பானோ. ஐயோ, oh my god, that's an interesting anecdote about அப்படிதான் ஊசியத்தை போட்டு அடிச்சு பழகி இருப்பான்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து வந்து, மோசமான சூழ்நிலைன்னு பேசும்போது கானா பத்தி பேசாம exactly I don't know if you guys know that story. I just told Pranav about that story. இனாக்கி வில்லியம்ஸோட அப்பா அம்மா வந்து his name is Felix, அவங்க அப்பா. அவர் என்ன பண்ணாராம், அவங்க அப்பாவும் அம்மாவும் they fled Ghana. பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி poor conditions, அவங்களுக்கு ஃபேமிலி நடத்த முடியாதுங்கும் போது they fled Ghana via Sahara Desert. ஸ்காட்சிங் ஹீட். அவங்க எப்படி ட்ரை பண்ணிருக்காங்கன்னா, ஹியூமன் டிராபிகர்ஸ்க்கு பணம் கொடுத்து எங்களை கொண்டு போய் வந்து ஸ்பெயின்ல விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பாதி வழியில வந்து இவங்களை வந்து அந்த ட்ரக்ல வரும்போது ட்ரக்கை விட்டுட்டாங்க, ஓபன் ட்ரக்கை விட்டுட்டு அந்த ஹியூமன் டிராபிகர்ஸ் வந்து they fled the scene and these people were stranded in the middle of Sahara Desert. 40 degrees 50 degrees they barefooted நடந்து வந்தாங்களாம். நடந்து வரும்போது அவங்களுக்கு வாட்டர் கூட இல்லையா பிரணவ். அப்போ வாட்டர் இல்லைன்னா they used to drink their urine for water. Oh my god. And they reach ஸ்பெயின் ரீச் ஆன உடனே அங்க இருந்த ஒரு லாயர் வந்து he was very empathetic towards them. He told Felix and his wife, don't tell you that you are from Ghana. அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. You say you are from Liberia ன்னு சொல்லி எங்க கண்ட்ரில வார்ன்னு சொன்ன உடனே அவங்கள வந்து அசைலம் கொடுத்தாங்களாம் ஸ்பெயின். And Felix வந்து even after coming to Spain he could not support his family, so he left to England. செல்சில வந்து எமிரேட்ஸ் இந்த ஸ்டேடியம்ல வந்து
Stamford Bridge he was working and sending money to the till date. The Felix oda call, he has some medical condition because of the burns which was caused during the sun idula nadandu vandadula. And after coming to Spain only, they came to know that his mother was carrying Inaki. Oh my god. Enna heartbreaking story, enna oru இப்போ one guy is representing Ghana, one guy is representing Spain. என்ன ஒரு அது ஒரு இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி ஆக்சுவலா. ஒருத்தன் வந்து ஹோம் கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்றான், ஒருத்தன் வந்து வாழ்க்கை கொடுத்த கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்றான். I'll give you a question to all three of you. ரொம்ப ரொம்ப நமக்கு நினைச்சா வேர்ல்ட் இஸ் so small and so the emotions are so relatable. அதுக்காக சொல்றேன். ஏன் அவன் வந்து இனாக்கி is playing for Ghana ன்னு சொல்லுங்க. Just take a wild guess. It should be something very very ஃபன்னியான கெஸ் ஆடுங்களேன். நம்ம நிறைய சினிமால பார்த்திருப்போம். I'll give you a clue. ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க இருக்கா? சரி நானே சொல்லிடுறேன். அவங்க தாத்தா சாகும்போது கைய பிடிச்சி நீ ஒரு நாள் கானா சட்டை போட்டு விளையாடுறத நான் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஐயோ வாவ் கிரேசி. அதுக்காக தான் 2022ல he represented Ghana and he is playing for Ghana. வாவ் வேற லெவல். ஐயோ Actually I faintly remember this and இன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது கானா பத்தி பேசும்போது நான் சொன்னேன் உனக்கு அந்த கதை ஞாபகம் இருக்கா அப்படின்னு. Then I refreshed myself. என்ன ஸ்டோரி அப்படி எனக்கு இப்படி ஒரு கதை இருக்கிறதே தெரியாது ஆக்சுவலி. வாவ் நிறைய பேருக்கு தெரியாது நம்ம மக்களுக்கும். பட் யா மக்களே, இந்த மாதிரி கதைகள்லாம் வேணும் அப்படின்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மார்க்கெட்டிங் ஜீனியஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் ஸ்ரீராம். பட் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நம்ம ஃபன்னி நோட்ல சொன்னாலும் இட்ஸ் வெரி வெரி டஃப் அண்ட் எமோஷனல். ஐயோ என்ன இன்ஸ்பைரிங் ஸ்டோரின்னு யோசிச்சு பாரு. சீரியஸாவே யா யா யா. And you know for all that effort both the sons are doing so well இப்போ. அதனால and அவங்க அப்பா ஸ்டான்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல இருந்து இது அனுப்புறது பத்தலன்னு சொல்லி இனாக்கி வில்லியம்ஸ் யூஸ் டு பி த இது ரெஃபரி ஃபார் லோக்கல் மேட்சஸ். அதுல வர காசுல தான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிருக்காங்க. பா கிரேசி கிரேசி. இந்த மாதிரி வேர்ல்ட் கப் அப்படின்னு ஒரு இந்த மல்டிபிள் கண்ட்ரீஸ் மல்டிபிள் பிளேயர்ஸ் பற்றி பேசும்போது so many இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் ஆஃப் பிளேயர்ஸ் கண்ட்ரீஸ். தட்ஸ் வாட் மேக்ஸ் திஸ் வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். எண்ட் ஆஃப் த டே நீ என்ன வேணா எந்த கண்ட்ரிலேருந்து வேணா ரிச்சாரு பூராரு டசன்ட் மேட்டர். தட் 90 minutes ஆஃப் ஃபுட்பால் அதில் நீ உன்னோட கேப்பபிலிட்டியை காமி வின் பண்ணுங்கிறது வந்து ஒரு பியூட்டிஃபுல் டேக் அவே ஃப்ரம் த வேர்ல்ட் கப். எனக்கு இதனால தான் பீப்புள் வந்து ஜஸ்ட் an 8 game டோர்னமெண்ட்னு சொன்னா கடுப்பாகும். பீப்புளா சொன்னாங்களா யாராவது ஒருத்தர் சொன்னாரா? பீப்புள்னு வெச்சுக்கிற அளவுக்கு நமக்கு நல்லது. ஆமா அது அப்படியே கடந்து போய் பிரணவ காப்பாத்தி. நீ வந்து இது என்னன்னா அந்த கமெண்ட்ஸ் நிறைய வரணுங்கிறதுக்காக சொல்ற கமெண்ட் மாதிரி இருக்குது. இட்ஸ் கமிங் ஹோம் அப்படின்னு இங்கிலாண்டை பத்தி ஒரு சில வார்த்தைகள் அதை பார்க்கலன்னா போய் பார்த்துருக்க மக்களே. இங்கிலாண்டை பத்தியும் பேசியிருக்கோம். இங்கிலாந்து இந்த குரூப் டாப் பண்ணிடுவாங்க தான் எனக்கு தோணுது. they will also go very deep in the tournament but it's coming home ஆங்கிறது வந்து இந்த சீசன் எனக்கு I want to watch England for the simple reason. ரொம்ப நாளா Southampton இங்கிலாந்து பார்த்து அப்படி சவுத்கேட்டோட இங்கிலாந்து அவ்வளோ டேலண்டட் பிளேயர்ஸ் வச்சுட்டு அவன் விளையாடுற ஸ்டைல் எல்லாம் பார்த்தா அந்த பிலிப்ஸையும் ஹெண்டர்சனையும் வச்சுட்டு அதெல்லாம் ஆனா ஹெண்டர்சனுக்கு எண்டே கிடையாது. ஆமா பேர்லயே எண்ட் இருக்கு ஆனா எண்ட் கிடையாது. வருவான்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவன் ஆடுனானே பிரான்சிஸ்ல ஆடுனானே. ஆனா எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் கப்ல ஆட மாட்டான். எனக்கு இங்கிலாந்து சவுத் கேட் இதெல்லாம் நாளே அந்த ஒரு டென்மார்க் கூட ஒரு கேம் தான் ஞாபகம் வரும். ஐயோ சாவடிப்பானுங்க. டாம்ஸ்கார்ட் முதல்லயே ஒரு கோல் போட்டுருவான். அப்புறம் இங்கிலாந்து சாவடிச்சுட்டு கடைசியில ரைம் ஸ்டெர்லிங் அந்த கேம் ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு பெனால்ட்டி வாங்குவான் பாக்ஸுக்குள்ள. வாங்கி அவனுங்க ஜெயிச்சிருவானுங்க அந்த கேம் இங்கிலாந்து. அது அவன் ஒரு டான்ஸ் ஆடுவான்ல ரைம் ஸ்டெர்லிங் பாக்ஸுக்குள்ள, அந்த டான்ஸ் ஆடி ஜெயிச்சிருவான் பெனால்ட்டி. சரியான இரிட்டேட்டிங் கேம் அது ஆக்சுவலி சவுத் கேட்டு கீழே. அதுலதான் அந்த ஒரு மீம் ரொம்ப வைரலா போகும்.
பாஸ் டு ஜேம்ஸ், பாஸ் டு ரீஸ் ஜேம்ஸ், பாஸ் டு ரீஸ் ஜேம்ஸ். அத ஒரு ஃபேன் சொல்லுவான். பாஸ் கடைசில டோன்ட் ஃபால், டோன்ட் ஃபால், டோன்ட் ஃபால் அப்படி திட்டுவான் அவன. பட் யா இதான் குரூப் ஸ்டேஜ். வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். நமக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணணும். எஸ் யா மக்களே, கொஞ்சம் லாங் எபிசோடாக போயிடுச்சு. பட் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறோம். ஏன்னா வந்து இந்த ப்ரெடிக்ஷன், இந்த டீமை பற்றி பேசுறதை தாண்டி நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நிறைய வந்து ஒரு ஃபுட்பாலை பற்றி நமக்கு தெரியாத விஷயமும் நிறையா வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கர்ட்டசி மிஸ்டர் கேன்ஸ். யா ஐ ஹோப் யூ ஆல் இவ்வளோ தூரம் பார்த்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ யா இறுதி கருத்து கைஸ். பிஃபோர் யூ கன்க்ளூட், நீ அந்த இது கேட்டிருந்த எந்த வேர்ல்ட் கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரான்ஸ் எந்த இயர் வின் பண்ணாங்க? 98 in France. 2018 என்னாச்சுன்னா, நாங்க ஐ வாஸ் சப்போர்ட்டிங் பிரான்ஸ் அந்த வருஷம். அது they were not favorites, but I liked the way they played, they will win அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சு பிரணவ் வந்து he was old enough to watch the World Cup matches along with me, and my daughter also was with me, and ultimately the finals win பண்ணிட்டு நாங்க மூணு பேரும் வந்து ஏதோ ஆர்டர் பண்ணி ஒரு சியர்ஸ் அடிச்சு எல்லாம் குடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்றாரு தப்பா எடுத்துக்க வேண்டாம். இது பன்னீர் சோடா, கோலி சோடா, கோலி சோடா. அவங்க எல்லாம் வந்து அப்ப வந்து வேற எதுவும் குடிக்கிற வயசுல இல்ல, அதனால அதுதான் குடிக்க முடியும். ஏதோ மில்க் ஷேக் ஏதோ வாங்கினோம்டா. ஆமாமா டிக் ஷேக்ல ஏதோ வாங்கினோம். பட் யா எனக்கு 2018 எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா எனக்கு 2018 வந்து அந்த அர்ஜென்டினா டீம் வந்து மட்டத்திலயும் படுமட்டமா இருக்கும். ஆனா அந்த குவார்டர் ஃபைனல் மேட்ச் வந்து குரோஷியா கூட அவன் ஒரு அசிஸ்ட் கொடுத்து அப்படியே ஒரு அழகா ஒரு பர்ஃபெக்ட் ட்ராஜெக்டைல் மோஷன்ல அப்படியே ஒரு கோல் போடுவான் அதெல்லாம். ஆனா அந்த இது குவார்டர் ஃபைனல் சரியான மேட்ச். அர்ஜென்டினா அண்ட் பிரான்ஸ் 4-3 முடியும். பட் யா அந்த கேம்ல தான் கிலியன் எம்பாப்பே has arrivedங்கிற ஒரு அனௌன்ஸ் இட்செல்ஃப். ஏன்னா நான் ஐ திங்க் நான் சாம்பியன்ஸ் லீக்ல மொனாக்கோல பார்த்தது இல்லை. அப்போதான் அந்த வேர்ல்ட் கப்ல தான் ஃபர்ஸ்ட் சரி கிலியன் எம்பாப்பேன்னு ஒரு டேலண்ட் இருக்காம்பா அப்படின்னு வந்து தெரியும். அண்ட் அந்த கேம்ல வந்து he announced himself. பட் என்னதான் அந்த டோர்னமெண்ட் வந்து நிறைய பேர் எம்பாப்பேக்கு கிரெடிட் கொடுத்தாலும் ஐ வில் சே கிரீஸ்மன் வாஸ் மை ஃபேவரட் பிளேயர் அந்த டோர்னமெண்ட். அக்ரீட். ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு இப்பதான் தோணுதுன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க 2010ல ஸ்பெயின் தானே சப்போர்ட் பண்ணீங்க, 14ல ஜெர்மனி தானே சப்போர்ட் பண்ணீங்க. 14ல ஞாபகம் இல்ல. சூப்பர். 18 பிரான்ஸ், 22 அர்ஜென்டினா. Are we seeing Belgium winning this time? நீங்க தானே அந்த EA Sports ஓனர். EA Sports வந்து they predicted Portugal to win. ஸ்பெயின் படிச்சா இல்ல ஸ்பெயின் போட்டாங்க. ஸ்பெயின் படிச்சேன். எஸ் EA Sports ஆமா ஸ்பெயின் படிச்சேன். எஸ் வேற யார் போர்ச்சுகல் இது பண்ணிருக்காங்க தெரியல. அது தெரியல. ஆனா ரொனால்டோ ஸ்பெயின் தான் போட்டுருந்தாங்க. முதல்ல there used to be an octopus called Paul. தெரியும். 2010 World Cupல 2010 World Cupல ஸ்பெயின் predict பண்ணுச்சு. 85% it was accurate. அதுக்கப்புறம் அந்த ஆக்டோபஸே கொன்னுட்டானுங்கன்னு நான் படிச்சேன் நான். இந்த மாதிரி ஏதோ தப்பு அதோட லைஃப் ஸ்பேனே ரொம்ப சின்னது ஸ்ரீராம். ஏதோ ஆக்டோபஸோட லைஃப் ஸ்பேனே இந்த தடவை பெல்ஜியம் ஜெயிச்சாங்கன்னா அப்போ கன்ஸ் தான் வந்து ஆக்டோபஸ் அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஆமா இல்ல அதோட EA Sportsோட ஓனர்ன்றவன் நான். அந்த ஐ விஷ் பேப்பர் ஃபயர்ல இருக்கும்ல. இல்ல அவன் ஏன் வந்து நான் EA Sports ஓனர் ஆனுங்கறானா டு இன்ஹெரிட் தி வெல்த். அவ்வளவுதான். எனக்கு வெல்த் எல்லாம் முக்கியம் இல்ல. இந்த ஃபீஃபாக்கு வருஷம் காசு கொடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த தடவை எந்த ஃபேவரட் டீம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குறாங்கன்னு பாரு. அவங்க தான் ஜெயிக்க போறாங்களா ஃபர்ஸ்ட் மேட்ச்? ரெண்டு தடவை அப்படி நடந்திருக்கு. 2010ல வந்து ஸ்பெயின் வந்து ஸ்விஸ்ட தோத்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து அர்ஜென்டினா சவுதி அரேபியா. யா லெட்ஸ் see. போர்ச்சுகல் தோக்காம இருந்தா சரி.
Yeah. ஐயோ. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம இதோட க்ளோஸ் பண்ணுவோம். நம்ம ப்ரிடிக்ஷன் வீடியோ வந்து இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வருவோம் மக்களே. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேர்ல்ட் கப்போட அப்படியே எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 4 days ரிமைனிங். ஓப்பனிங் ஃபிக்சர் வந்து 2010 ரிப்பீட் மெக்சிகோ வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா நடக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் ப்ரிடிக்ஷன்ஸோடு உங்களை சந்திப்போம். அன்டில் தென் டேக் கேர், பாய்.